உங்க பஞ்ச் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஆப்போனண்ட்டை தொடவே முடியலன்னா யூஸே இல்லை. நீங்க கான்ஃபிடென்ட்டா போய் ஆப்போனண்ட்டை நாக் அவுட் பண்ணணும்னா பாக்ஸிங்ல உங்களுக்கு இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் ஃபுட்வொர்க். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பாக்ஸிங் ஃபுட்வொர்க்கை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சிம்பிளா ஸ்டான்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு மூவ்மெண்ட்ஸ் வரைக்கும் பாக்ஸிங்ல யூஸ் ஆகிற எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபுட்வொர்க் கான்செப்ட்ஸையும் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ண போறேன். நீங்க ஸ்மூத்தா பாக்ஸர் மாதிரி மூவ் பண்ணணும், ரிங்கை பெட்டரா கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. எஸ்பெஷலி நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ண போற டெக்னிக் உங்க பாக்ஸிங்கை எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. ஹாய் கைஸ், நான் புவனேஷ், உங்க யூஎன்எஃப்சி யூடியூப் சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட்வொர்க் வீடியோ பண்ண போறோம். பேசிக் ஃபுட்வொர்க்ல இருந்து அட்வான்ஸ் ஃபுட்வொர்க் வரைக்கும் பாக்ஸிங்கில் இருக்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபுட்வொர்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதும். நீங்கள் இதை வந்து பாக்ஸிங் ஃபுட்வொர்க் பைபிள்னு கூட கூப்பிடலாம். அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பிரேக் டவுன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக இந்த வீடியோவில் நான் உங்களை எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் டெர்மினாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸிங்கில் உங்கள் ஷோல்டர் வித் அப்பார்ட் நீங்கள் இப்படி நின்றுட்டு உங்கள் கார்டு வச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் புதுசாக நம்ம கற்றுக்கும் போதும் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து தான் கற்றுக்க ஆரம்பிப்போம். இதுலேருந்து நம்ம ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்குள்ளே எப்படி போகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் ரைட் ஹேண்டட் பாக்ஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் லெக்கை 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க. 1 2. ஓகேயா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். ஒருத்தர் சில பேர் கொஞ்சம் வைடாக வச்சுருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் நேரோவாக வச்சுருப்பாங்க. பட் சில ரூல்ஸ் இருக்கும், அதை நம்ம வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 2 காலில் நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் லெக்கை 2 ஸ்டெப் முன்னாடி வச்சதுக்கப்புறம் ஸ்லைட்டாக உள்ளே நீங்கள் எதை டேர்ன் பண்ணணும். உள்ளே ஒரு 45 டிகிரிஸில் டேர்ன் பண்ணணும். உங்கள் ரைட் லெக் ஆல்சோ வெளியே ஒரு 45 டிகிரிஸில் டேர்ன் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி நேராக நிற்கும் போது வி ஆர் அ வெரி பிக் டார்கெட், நம்மளை ஈஸியாக அவங்களால அடிக்க முடியும். ஸோ இந்த டார்கெட்டை சின்னதாக்கிறதுக்காக நம்ம இங்கே 2 ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் போனதுக்கப்புறம் வி டேர்ன் அவர் பாடி ஒரு 45 டிகிரிஸில். இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. கிளாக்கில் 1 o'clockக்கும் 2 o'clockக்கும் நடுவில் சம்வேர் அங்கே இருந்தீங்க அப்படின்னா யுவர் பாடி வில் பி அ ஸ்மாலர் டார்கெட் உங்கள் ஆப்போனண்ட் ஆப்போசிட்டில் நிற்கும் போது. ஓகே, இங்கேருந்து ஆப்வியஸ்லி கார்டு இங்கே வச்சு வி ப்ரொடெக்ட் ஆர் ஃபேஸ். ஏன்னா பாக்ஸிங்கில் ஃபேஸில் அடிபட்டால் ஈஸியாக யூ வில் கெட் நாக்ட் அவுட். ஸோ வி ஆல்வேஸ் கீப் அவர் கார்ட் ஹியர். ஓகே, சின்னில் இல்லை இந்த ஆர்பிட்டல் போனில் யூ கேன் ரெஸ்ட் யுவர் நக்கிள்ஸ். இந்த ஹேண்டை வந்து ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை கிட்டையும் வச்சுக்கலாம். அது யூஸ்வலாக உங்களோட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான். ஓகே, வில் கோ பேக் டு த ஸ்டான்ஸ். ஸோ இந்த காலை ஒரு 30 degrees to 45 degreesக்குள்ளே we are turning it inwards. the back leg ஒரு 45 degrees we are turning it out. இப்படி உள்ள இப்படி ஃபேஸ் பண்ணாமல், ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் பண்ணாமல் ஒரு 45 degrees அவுட் சைட். நவ் அவர் பாடி இஸ் ஃபேஸிங் ஹியர், பட் ஹெட் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குது. ஓகே, இதுதான் உங்களோட ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். இதே நீங்கள் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பாக்ஸராக இருந்தீங்க அப்படின்னா சவுத் பா அப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. இது பேர் ஆர்த்தடாக்ஸ். சவுத் பானா இதுலேருந்து ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து இந்த லெக்கை 2 steps ஃபார்வர்ட், அதாவது உங்கள் ரைட் லெக், ரைட் ஹேண்ட் ரைட் லெக் இருக்குல்ல, ரைட் லெக்கை 2 steps ஃபார்வர்ட். சேம் திங், உள்ள ஸ்லைட்டாக காலை டேர்ன் பண்ணுங்கள். திஸ் லெக் கோ ஸ்லைட்லி அவுட் சைட். Now you will be here. இங்கே வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் will become your power hand, அதாவது உங்கள் கிராஸ் மாதிரி ஆகிடும். this hand will be your jab hand. ஓகே, சவுத் பா பீப்புள் இந்த மாதிரி நிற்பாங்க, ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் இந்த மாதிரி நிற்பாங்க. இதுதான் பேசிக் பாக்ஸிங் ஸ்டான்ஸ். இதில் சில ரூல்ஸ் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்களோட கண்ணுக்கு நடுவில் இருந்து, அதாவது உங்கள் மூக்குக்கு நேராக ஒரு இமேஜினரி லைன் பாஸ் ஆகிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சேம் லைன் உங்கள் காலுக்கு நடுவில் ஆல்சோ it will pass. அதாவது உங்கள் காலுக்கு நடுவில் ஒரு லைன் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க. உங்கள் காலுக்கு நடுவில் இருக்கிற இந்த லைனோட இந்த பக்கம் ஒரு காலும் இந்த பக்கம் இன்னொரு காலும் எப்பயுமே இருக்கணும். ஓகே, இது ஏன் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த கால் இந்த லைனுக்கு இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த காலும் லைனுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா உங்கள் வெயிட் ஃபுல்லாக ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிடும். லைட்டாக ஒருத்தவங்க புஷ் பண்ணுறாங்க இல்லை பஞ்ச் வருது அப்படின்னா யூ வில் கோ கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் பேலன்ஸ் அண்ட் யூ வில் ஃபால் டு ஒன் சைட் பேசிக்கலாக. ஓகே, ஸோ இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு கால், இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு கால் எப்பயுமே இருக்கணும். நம்ம மூவ் பண்ணும் போதும் சரி, we try to be in our stance as much as possible. நம்ம ஸ்டான்ஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்க ட்ரை பண்ணுறோம். அது என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஐ வில் ரிப்பீட் த கான்செப்ட் ஒன்ஸ் அகேன். உங்கள் காலுக்கு நடுவில் ஒரு இமேஜினரி லைன் போகுது, லைனுக்கு இந்த பக்கம் ஒரு கால், லைனுக்கு இந்த பக்கம் இன்னொரு கால் எப்பயுமே இருக்கணும். மேக்ஸிமம் அந்த லைனில் இந்த டோவும் இந்த ஹீலும் இன்லைன் இருக்கலாம்.
அது வரைக்கும் அக்செப்டபிள். பட் அந்த லைனை எப்பயுமே கிராஸ் பண்ணக்கூடாது. இது வெறும் பேலன்ஸ்க்காக தான். ஓகே, இப்போ நம்ம வந்து பாக்ஸிங் ஸ்டான்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் நிற்க கற்றுக்கிட்டோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஃபுட் ஒர்க் நம்ம கற்றுப்போம். இதுக்கு நாங்கள் கொடுக்குற பேர் வந்து சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க்னு. சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க்னா அட் அ டைம் ஒரு கால் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேயா, இதில் லாஜிக் வெரி சிம்பிள். இப்போ நம்மளுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த டைரக்ஷனுக்கு எந்த கால் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்கோ அந்த கால் எடுத்துகிட்டு போவோம். அதாவது முன்னாடி போகணும்னா லெஃப்ட் லெக். ஓகேயா, லெஃப்ட் லெக்கில் யூஆர் கோயிங் டு டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் தென் இமீடியட்லி யூஆர் கோயிங் டு கம் பேக் டு த சேம் ஸ்பாட். அதாவது நீங்கள் கால் எடுத்து முன்னாடி வைக்கிறீங்க, பின்னாடி திரும்ப வரப்போ யூ ஷுட் கம் பேக் அதே இடத்துல. அப்போ தான் உங்கள் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் ஸ்டில் மெயின்டைன் ஆகும். ஓகே, இதே எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பின்னாடி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள்னா பின்னாடி போகும்போது இந்த கால் தான் அந்த டைரக்ஷனில் இருக்கிறதுலே பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த கால் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி பின்னாடி எடுத்து வைப்பீங்க. தென் அதே சேம் ஸ்பாட்டில் நம்ம ஸ்டான்ஸுக்கு வந்துடுறோம். ஏன் ஸ்டான்ஸுக்கு வரணும், அது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் லெக் எடுத்து நான் ஒரு பெரிய ஸ்டெப்பாக வைக்கிறேன். இப்படி வச்சிட்டேன்னா இந்த காலில் ஃபுல் வெயிட் போயிடுது. கரெக்டாக? ஸோ அதனால் ஈஸியாக என்னால் மூவ் பண்ண முடியாது, மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. ஸோ நம்ம பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், பின்னாடி வரப்போ நான் ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்டான்ஸு கொலாப்ஸ் ஆகிடுது. ஸ்டான்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சுனாலே பேலன்ஸ் போயிடும்னு அர்த்தம். நீங்கள் உங்களோட பாக்ஸிங் ஸ்டான்ஸ் தான் இருக்கிறதுலே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பேலன்ஸ்டான ஸ்டான்ஸ். இதிலேருந்து நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் இதுலேயே திரும்ப வரா மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இங்கே இருக்கோம். சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க்கில் இப்போ ஃபார்வர்டில் மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஐ கோ ஃபார்வர்ட். எப்பயுமே ஸ்டெப் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டெப் வித் த பால்ஸ் ஆஃப் யுவர் ஃபீட் ஆர் த டோஸ். ஓகே, ஹீலை வச்சு இப்படி ஸ்டெப் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணோன்னா மொத்த வெயிட்டும் அந்த காலில் போயிடும். அதனால் வி டோன்ட் வாண்ட் தட். ஒரு காலில் என்றைக்குமே ஃபுல் வெயிட் நம்ம லோடே பண்ணக்கூடாது. வி ஷுட் பி ஆஸ் பேலன்ஸ்ட் as பாசிபிள். ஓகே, யூஸ்வலாக நம்ம நடக்கும் போது பார்த்தீங்கன்னா வி ஆல்வேஸ் வாக் லைக் திஸ். ஓகே, பாக்ஸிங்கில் அதை லைட்டாக நம்ம அன்லேர்ன் பண்ணிவிட்டு வி ஷுட் ட்ரை டு வாக் வித் த பால்ஸ் ஆஃப் அவர் ஃபீட் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ முன்னாடி போகிறேன், ஐ ஸ்டெப் வித் த பால்ஸ் ஆஃப் மை ஃபீட். தென் யூ கேன் புட் யுவர் ஹீல் டவுன். ஓகே, ஹீல் இப்படி மேலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் புட் யுவர் ஹீல் டவுன். வென் ஐ கம் பேக், நான் பின்னாடி திரும்ப வரும்போது முன்னாடி என் ஸ்டான்ஸ் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல தான் கால் ரிட்டர்ன் வரணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் முன்னாடி போகிறேன்னா அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த காலில் பின்னாடி வரணும். அப்போ தான் நான் வந்து ஸ்டான்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நான் இவ்வளோ கிட்ட வந்துட்டேன்னா ஸ்டான்ஸ் பிரேக் ஆகிடும், யூ லூஸ் யுவர் பேலன்ஸ். வென் யூர் த்ரோயிங் பஞ்சஸ் நீங்கள் வந்து இப்படி நிற்கக்கூடாது. இப்படி நின்னா உங்களால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியாது, பேலன்ஸ் இருக்காது. ஒரு பஞ்ச் அடிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் முன்னாடி இப்படி போயிட்டு விழுவீங்க. அந்த மாதிரி நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக we always try to maintain our stance. ஓகே, இங்கே இருக்கேன். இப்போ I want to go forward and then come back to the same spot. ஒரு 2 times I'll do it and show it for you. ஓகே, கார்டு இங்கே வச்சுருக்கோம். when I want to move forward I go 1, come back, 2, come back. சிம்பிள். இப்போ பின்னாடி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சேம் ரூல் இங்கேயும் அப்ளை ஆகும். பேக் ஃபுட் எடுத்து வைக்கிறோம், யூ கோ லைக் திஸ். லைட்டாக வெயிட்டு பின்னாடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆப்வியஸ்லி, பிகாஸ் நம்ம பின்னாடி மூவ் பண்ணுறோம். தென் யூ பிரிங் இட் பேக் டு த சேம் ஸ்பாட். அவ்வளோதான். ஓகே, யூ கோ பேக். இங்கே எப்படி வரக்கூடாது. மோஸ்ட்டாக பிகினர்ஸ் வந்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் இந்த மாதிரி ஸ்டான்ஸை க்ளோஸ் பண்ணிடுறது. ஓகே, இங்கே இருக்கீங்க, பின்னாடி போகிறோம் அண்ட் தென் யூ கம் பேக் டு த சேம் ஸ்பாட். யூ கோ பேக், யூ கம் பேக் டு த சேம் ஸ்பாட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ முன்னாடி பின்னாடி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம லெஃப்ட் ரைட்டில் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். லெஃப்ட்டில் போகணுன்னா அதோட க்ளோசஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற லெக்கு உங்கள் லெஃப்ட் லெக். ரைட்டில் போகணுன்னா அந்த டைரக்ஷனில் க்ளோசஸ்ட் லெக் இஸ் யுவர் ரைட் லெக். ஓகே, இது ஏன் அப்படின்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். இப்போ ரைட்டில் எனக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆனால் என் லெஃப்ட் காலை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலுக்கு நடுவில் இருக்கிற அந்த இமேஜினரி லைன். இந்த காலை எடுத்து நான் இப்படி ஃபஸ்ட்டு மூவ் பண்ணேன்னா கால் வச்ச உடனே இமீடியட்லி ஐம் கோயிங் அவுட் ஆஃப் பேலன்ஸ். என்ன ஆகுது? நம்ம கால் கிராஸ் ஆகிடுது. பாக்ஸிங்கில் என்றைக்குமே நம்ம கால் கிராஸே ஆகக்கூடாது. ஓகே, 80 to 85% ஆஃப் த டைம் ஆர் 90% ஆஃப் த டைம் ஆல்சோ கால் எப்பயுமே கிராஸே ஆகக்கூடாது. இன்டென்ஷனலாக நம்ம பண்ணணும்னு நினச்சி சில விஷயம் பண்ணலாம், பட் அது ரொம்ப அட்வான்ஸ்டு. நீங்கள் அதை இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லேட்டர் இந்த வீடியோவில் அது வரும், வர்றப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா ரைட்டில் போகும்போது லெஃப்ட் காலை இப்படி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஸ்டான்ஸ் பிரேக் ஆகிடுது, வெயிட் எல்லாம் ஒரே இடத்துல போயிடும். அந்த சமயம் யாராவது பஞ்ச் அடிக்கிறாங்கன்னா ஈஸியாக யூ வில் ஃபால் டவுன். ஸோ லெஃப்ட்டில் போகும்போது யூ ஆல்வேஸ் கோ வித் லெஃப்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட்.
லெஃப்ட்டில் போகும்போது லெஃப்ட் கால் தான் ஃபஸ்ட்டு போகணும். யூ கம் பேக் டு த சேம் ஸ்பாட். ரைட்டில் போகணுன்னா ரைட் லெக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். தென் யூ வில் கம் பேக் டு த சேம் ஸ்பாட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இப்போ ஆல் 4 டைரக்ஷன்ஸில் நான் உங்களுக்கு சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க்கில் மூவ் பண்ணி காட்டுறேன். இட் வில் பி வெரி சிம்பிள். ஹோப் உங்க எல்லாருக்குமே ஈஸியாக இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சே ஃபார்வர்ட் ஃபஸ்ட்டு. ஓகே, 1, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேக்வர்ட் 2, தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு டு த லெஃப்ட் 3 வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு டு த ரைட் 4, ஐ கேம் பேக் டு த சேம் ஸ்பாட். இந்த 4 டைரக்ஷனுமே முடிச்சுட்டு நீங்கள் லிட்ரலி கீழே பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல நம்ம கால் வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படியே அதே இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஓகே, I'll do it once more. Forward, back, left and right. See, நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நின்றுட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் கைஸ். இது உங்களோட ஃபண்டமெண்டல் பேசிக் ஃபுட் ஒர்க். ஓகே, சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க்னு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேர் டபுள் லெக் ஃபுட் ஒர்க். இது இப்போ நம்ம வந்து வெறும் ஃபுட் ஒர்க் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். பஞ்சஸ் பற்றி நம்ம எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. பட் இந்த ஸ்டெப்ஸோட யூஸ்வலாக நம்ம பஞ்சஸ் ஆட் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி காட்டுறேன். பட் we are not going to go into too much detail அந்த இடத்துல. ஓகே, இப்போ லெஃப்ட்டில் ஸ்டெப் பண்ணுறோன்னா அந்த கால் கரெக்டாக லேண்ட் ஆகும்போது இந்த பஞ்சை த்ரோ பண்ணுறோம். அண்ட் தென் அது பின்னாடி வரும்போது we are going to pull it back. சேம் லெட்ஸ் சே நம்ம ரைட்டில் ஸ்டெப் பண்ணுறோன்னா ரைட்டில் கால் லேண்ட் ஆகும்போது we throw the punch and then we come back. சிம்பிள். இந்த மாதிரி கையும் காலையும் மேட்ச் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக அடிக்கும் போது காலை லேண்ட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக கற்றுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேலன்ஸ்டாக இருப்போம் நம்ம பஞ்சஸ் பண்ணும்போது. ஓகே, பட் டுடேஸ் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் ஃபுட் ஒர்க். ஓகே, ஸோ சிங்கிள் லெக்கில் ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம பார்த்தோம். அடுத்து we are going to go for டபுள் லெக் ஃபுட் ஒர்க். ஓகே, டபுள் லெக் ஃபுட் ஒர்க்னா 2 காலையுமே சேர்த்து மூவ் பண்ணுறது. நாட் அட் அ டைம், அடுத்தடுத்து. ஓகே, அது என்னென்னு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பண்ணும் போது ஈஸியாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ லெட்ஸ் சே டபுள் லெக் ஃபுட் ஒர்க்கில் நம்ம முன்னாடி போகிறோம். ஓகே, மூவிங் ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் எந்த கால் வரணும்? லெஃப்ட் லெக், ரைட்? ஸோ லெஃப்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். தென் வி ஷுட் பிரிங் ஆர் ரைட் லெக் ஆல்சோ ஃபார்வர்ட். அதாவது ரைட்டு காலையும் நம்ம முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா இந்த கால் எடுத்து சேம் டிஸ்டன்ஸ் வி கம் ஸோ தட் வி மெயின்டைன் ஆர் ஸ்டான்ஸ். ஓகே, சேம் டிஸ்டன்ஸ்னால் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ லெட்ஸ் சே இங்கேருந்து லெஃப்ட் லெக் இவ்வளோ முன்னாடி போகுது. ஓகே, இந்த ஒரு டிஸ்டன்ஸ்னு சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க. அதே டிஸ்டன்ஸ் ரைட் லெக்லையும் நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ தட் வி வில் பி பேக் இன் ஆர் ஸ்டான்ஸ். இவ்வளோ தான், வெரி சிம்பிள். இதையும் ஏன் பண்ணுறோன்னா இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இதில் வந்து சின்னதாக இவ்வளோ இத்தினூண்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு இதில் இவ்வளோ பெருசாக இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா வி பிரேக் ஆர் ஸ்டான்ஸ். சிம்பிள் லாஜிக். வி ட்ரை டு ஸ்டே இன் ஆர் ஸ்டான்ஸ் as much as possible. அவ்வளோதான். ஓகே, இங்கே இருக்கேன். when I want to move forward, first left foot followed by the right foot. That's it. ஓகே, இப்போ பின்னாடி போகணுன்னா அதே லாஜிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். பின்னாடி போகிற டைரக்ஷனுக்கு க்ளோசஸ்ட் லெக் இஸ் ஆர் ரைட் லெக். ஸோ அந்த கால் தான் ஃபஸ்ட் எடுத்து வைக்கணும். we go for the right foot first followed by the left leg. see, இங்கே பண்ணி முடித்தோன்னே I am back in my stance. ஓகே, இதில் லைட்டாக டீவியேஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து இப்படி கொஞ்சம் வைடாவோ இல்லை பின்னாடி வந்துட்டு கொஞ்சம் நேரோவாவோ உங்கள் ஸ்டான்ஸ் ஆகிடுச்சுன்னா தப்பு கிடையாது. பட் யூ ஷுட் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் கொலாப்ஸ் இட் கம்ப்ளீட்லி. ஓகே, பாக்ஸிங்கில் இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. யூஸ்வலாக ஜென்ரல் கைட்லைன்ஸ் தான் தட் வி நீட் டு ஃபாலோ. அந்த கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்டாக வில் பி குட். ஓகே, இப்போ சேம் திங் டபுள் லெக் ஃபுட் ஒர்க்கில் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். யூஆர் இன் யுவர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். லெஃப்ட்டில் போகணுன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் கால் தான். ஸோ வி டேக் அ ஸ்டெப் followed by the right leg. So we take a step here as well. You are again in your boxing stance. You are moving comfortably. Okay. Next to the right நம்ம போகணும்னா we take a step with the right followed by the left leg. First right legல வைக்கிறோம், அப்புறம் left legல கால் எடுத்து வைக்கிறோம். See again I am in my boxing stance. இவ்வளோதான் கைஸ், வெரி சிம்பிள். இப்போ டபுள் லெக் ஃபுட் ஒர்க்கில் 4 டைரக்ஷனுமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, ஐ எம் ஹியர் இன் மை ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். முன்னாடி போகணுன்னா லெஃப்ட், நெக்ஸ்ட்டு பின்னாடி போகணுன்னா ரைட், அகேன் லெஃப்ட்டில் போகணுன்னா லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட், ரைட்டில் போகணுன்னா ரைட் லெக் ஃபர்ஸ்ட். வென் ஐ டூ திஸ் அண்ட் ஐ லுக் டவுன், அகேன் நான் கம்ஃபர்டபுளாக என் ஸ்டான்ஸில் இருக்கேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரிட்டி மச் நான் அங்கேயே வந்துடுறேன் மோர் ஆர் லெஸ். இதுதான் உங்களோட டபுள் லெக் ஃபுட் ஒர்க். ஃபார்வர்ட், பேக்வர்ட், லெஃப்ட் அண்ட் ரைட். இதுலேயும் பஞ்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் லுக் லைக் திஸ். முன்னாடி போகிறப்போ 1 2, பின்னாடி போகிறோன்னா கிராஸ் அண்ட் தென் ஜாப். லெஃப்டில் போகும்போது 1 2, ரைட்டில் போகிறோன்னா கிராஸ் அண்ட் தென் ஜாப். நான் ஹேண்ட்ஸையும் பஞ்சஸையும் மேட்ச் பண்ணுறேன். அவ்வளோதான். கரெக்டாக கால் லேண்ட் ஆகும்போது
பஞ்ச் லேண்ட் ஆகுது. as I'm bringing it back என்னோட கால் also comes back to place. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அடுத்த ஃபண்டமெண்டல் மூமெண்ட் நம்ம பார்க்க போகிறது பேர் சர்க்குலர் மூமெண்ட். ஓகே, இப்போ முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டு 4 கார்னர்ஸ் மாதிரி லைக் அந்த டைரக்ஷன்ஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆங்கிளில் லைக் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்காக சர்க்குலர் மூமெண்ட் பற்றி கற்றுக்க போகிறோம். சர்க்குலர் மூமெண்ட்டுங்கிறது வெரி சிம்பிள். தெர் இஸ் சர்க்கிளிங் டு த லெஃப்ட் அண்ட் சர்க்கிளிங் டு த ரைட், 2 இருக்குது. இதை எப்போ யூஸ் பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஓகே, பட் பேசிக் மூமெண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் ஆப்போனண்ட் இங்கே இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதாவது உங்கள் கண்ணுக்கு நேராக இங்கே உங்கள் கண்ணுக்கு நடுவில் உங்களுக்கு நேராக ஆப்போனண்ட் இருக்கான். ஸோ இந்த கோன் தான் என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி. ஓகே, இங்கேருந்து ஆப்போனண்ட்டை சுற்றி எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு, ஏன்னா பாக்ஸிங்கில் நம்ம வந்து ஸ்பார் பண்ணும் போதோ இல்லை ஒருத்தரோட ஃபைட் பண்ணும் போதோ வெறும் முன்னாடி பின்னாடி லெஃப்ட்டு ரைட்டில் மட்டும் நம்ம மூவ் பண்ண மாட்டோம். சர்க்கிளாக டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் டயக்னலாக அந்த மாதிரிலாமும் மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அது அடுத்து இப்போ முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்டு கற்றுக்கிட்டோம். அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது புதுசாக திங்ஸ் வரும்போது அதில் இன்ட்ரடியூஸ் எவ்ரி திங் உங்களுக்கு ஸ்லோவாக. ஓகே, இப்போ சர்க்குலர் மூமெண்ட் என்னன்னா, இந்த டார்கெட்லேருந்து ஒரு செமி சர்க்கிள் இல்லை ஒரு சி, ஆல்ஃபபெட் சி மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களோட ஹெட்டில். ஓகே, இங்கேருந்து இப்போ நான் லெஃப்டில் போகணும் அப்படின்னா I will go like this around the cone. ஓகே, கோனை சுற்றி I am moving in circles. இங்கே we do not break our rule. நம்மளோட ரூல் என்ன? ரைட்டில் போகணுன்னா ரைட் லெக் ஃபஸ்ட்டு, லெஃப்ட்டில் போகணுன்னா லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட். கரெக்டாக? அந்த ரூலை நம்ம பிரேக் பண்ணவே மாட்டோம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். லெஃப்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணணுன்னா I take my left leg, அதுக்கப்புறம் I bring my right leg so that I'm back in my stance. இங்கே ஸ்டான்ஸில் வரும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நான் என்னோட ஆப்போனண்ட்டை எப்பயுமே ஃபேஸ் பண்ணேன். அவ்வளோதான். ஓகே, அதாவது சர்க்கிளில் போகும்போது இப்படி போகிறது தப்பு. ஓகே, இங்கேருந்து லெஃப்ட்டில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், தென் ரைட்டில் ஒரு ஸ்டெப் வச்சு இங்கே ஃபேஸ் பண்ணுறேன். அகேன் இன்னொரு ஸ்டெப் சர்க்கிள் பண்ண போகிறேன்னா லெஃப்ட்டில் ஒரு ஸ்டெப்பு, ரைட்டில் ஒரு ஸ்டெப்பு, இங்கே ஃபேஸ் பண்ணுறது இஸ் யூஸ்வலி நாட் கரெக்ட். எப்பயுமே நம்ம ஆப்போனண்ட் இங்கே இருக்காங்கன்னா ஆப்போனண்ட்டை தான் ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் லெஃப்ட்டில் போகிறேன், 1 2 லைட்டாக ஐம் டேர்னிங் மை பாடி இன் சச் அ வே தட் ஐம் ஆல்வேஸ் ஃபேஸிங் த ஆப்போனண்ட். ஓகே, அகேன் 1 more round, லெஃப்ட்டில் போகிறேன், ஐ ஃபேஸ் த டார்கெட். அகேன் ஆப்போனண்ட்டு தான் ஃபேஸ் பண்ணுறேன். இன்னொரு ஸ்டெப் லெஃப்ட்டில் போகிறேன், ஐ எம் ஃபேஸிங் மை ஆப்போனண்ட். ஸோ இங்கே என்னோட ஃபுட் ஒர்க் ஒரு என்னோட ஃபீட்டை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ஒரு சி மாதிரி இப்படி வரும், ஒரு சின்ன கர்வ் மாதிரி. இப்போ அப்படியே நான் ரிட்டர்னில் அந்த சைடு வரைக்கும் போகிறேன். ஓகே, ரைட் சைடில் போகும்போது ரைட் ஃபுட் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஐம் கோனா கோ 1 2 3, ஐம் பேக் இன் த சென்டர், 4 5 6. இந்த கவுண்ட் சும்மா உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்காக நான் காட்டுறேன், ஒரு சி மாதிரி. ஸோ இப்போ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அப்படியே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு வரைக்கும் நான் வந்துட்டேன். ஸோ இப்போ என்னோட காலை நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ஒரு சி இருக்கும். ஸோ அதனால தான் இதை சர்க்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நவ் நான் சென்டருக்கு திரும்ப போகிறேன். இதில் பண்ணும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் உங்கள் காலை கிராஸ் பண்ணாமல் இருக்கீங்க, உங்கள் ஸ்டான்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு சின்ன ஸ்டெப் வைப்பாங்க, ரைட்டில் ஃபுல்லாக காலை இப்படி கிராஸ் பண்ணி இங்கே வரைக்கும் சில டைம் வந்துடுவாங்க. ஓகே, வி டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். இங்கே இருக்கோம், லெஃப்ட்டில் ஒரு சின்ன ஸ்டெப் வைக்கிறோன்னா ரைட்டில் வில் கீப் அ ஸ்லைட்லி பிக்கர் ஸ்டெப் பிகாஸ் த சர்க்கிள் இஸ் பிகர். ஓகே, மேக்ஸில் வந்து யூஸ்வலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரேடியஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்க் வந்து வில் பி ஸ்மாலர். அதே மாதிரி ரேடியஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா த ஆர்க் வில் பி லார்ஜர். ஓகே, ரொம்ப நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, சிம்பிள். இந்த கோன்லேருந்து இதோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இங்கே நான் சின்ன ஸ்டெப் எடுத்து வைப்பேன். இந்த கோன்லேருந்து இந்த காலோட டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்குல்ல, ஸோ நான் வந்து ஸ்லைட்டாக பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதே டிஸ்டன்ஸில் என்னால் ஸ்டான்ஸில் திரும்ப வந்து அப்படியே நிற்க முடியும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கேன், இங்கேருந்து என்னோட லெஃப்ட் லெக்கை ஒரு சின்ன ஸ்டெப் நான் இப்படி வைக்கிறேன். ஓகே, ரைட்டில் அதே சின்ன ஸ்டெப் நான் இத்தினூண்டு எடுத்து வச்சேன்னா ஐ எம் ஸ்டில் லைக் வெரி ஸ்கொயர்ட். என்னோட ஆப்போனண்ட்டுக்கு நேராக நான் இப்படி இருக்கேன், நான் இன்னும் என் ஃபுல்லாக ஸ்டான்ஸில் வரல. அதே இந்த காலை இன்னும் கொஞ்சம் நான் இப்படி எடுத்து வச்சு டேர்ன் பண்ணேன்னா நவ் ப்ராப்பராக என் பாடி இஸ் ஃபேஸிங் லைக் திஸ், ஹெட் இஸ் ஸ்டில் ஃபேஸிங் ஸ்ட்ரெயிட். நான் என்னோட ப்ராப்பர் ஸ்டான்ஸில் என்னால் வர முடியுது. அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் சர்க்கிளிங் டு த லெஃப்ட் அண்ட் சர்க்கிளிங் டு த ரைட். ஓகே, நான் சொல்லியிருந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து இதை எங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இதோட யூஸ் கேஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே என்னோட ஆப்போனண்ட் இருக்கான், அவனும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டர், நானும் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டர் அப்படின்னா யூஸ்வலாக உங்களோட பவர் ஹேண்ட், அதாவது உங்கள் ரைட் ஹேண்டை உங்களுக்கு லேண்ட் பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக உள்ளே போகணும். யூ ஷுட் சர்க்கிள் இன்சைட் ஆர் சர்க்கிள் டுவர்ட்ஸ் யர் லெஃப்ட். உங்கள் ஜாப் அடிக்கும் போது
யூ ஹிட் லைக் திஸ் ஸோ தட் உங்கள் ரைட்டை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக த்ரூ த சென்டர் யூ கேன் லேண்ட் லைக் திஸ். ஓகே, இப்போ ஆப்பனண்ட் நான் தான் வச்சுக்கோங்களேன், நான் இங்கே நிற்கிறேன், அங்கேருந்தே அவன் கிராஸ் அடிச்சான்னா மை ஹேண்ட் இஸ் ஆல்வேஸ் ஹியர். கரெக்டாக? ஸோ அவன் கார்டு மேலே தான் உங்களுக்கு படும். அதே இப்போது நான் ஜாப் அடிக்கும் போது லைட்டாக டுவர்ட்ஸ் த லெஃப்ட் இஃப் ஐ சர்க்கிள் லைக் திஸ் த்ரோ த ஜாப். இப்போ என்னோட ரைட் வந்து அவனோட லெஃப்ட் ஹேண்ட் கார்டுக்கும் ரைட் ஹேண்ட் கார்டு, அதாவது இப்படி இருக்குன்னா இதுக்கு நடுவில் கரெக்டாக ஒரு கேப் இருக்குல்ல, மை ரைட் ஹேண்ட் வில் கோ ஸ்ட்ரெயிட்டாக அண்ட் லேண்ட் ஆன் தட் கேப். That is why we try to circle into the left side or circle towards the left side when we are attacking. Okay, next, if I am trying to escape after throwing a combination, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டர் இருக்கான், நான் வந்து அவனோட ஃபைட் பண்ணும்போது ஒரு காம்பினேஷன் அடிச்சுட்டு நான் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா ஜென்ரலி இட் இஸ் ரெக்கமெண்டட் டு சர்க்கிள் டு த ரைட். அது ஏன் அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஆர்த்தடாக்ஸ் ஃபைட்டர் எப்படி நிற்கிறேன், என்னோட ஆப்பனண்ட் அங்கே நிற்பான். கரெக்டாக? அவனோட ரைட் ஹேண்ட் வில் பி ஆன் திஸ் சைட். ஓகே, நான் கேமராக்கு அகெயின்ஸ்டாக ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஆப்பனண்ட் இங்கே இருக்கான் அப்படின்னா அவனோட ரைட் ஹேண்ட் இஸ் ஹியர். ஸோ இங்கேருந்து he will throw the punch like this at me. கரெக்டாக? ஸோ நான் இங்கே நிற்கிறேன், என்னோட ஸ்டான்ஸில் பஞ்சு இங்கேருந்து வரும். கரெக்டாக? எனக்கு 1-2 அடிச்சிட்டேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நான் வந்து காம்பினேஷனில் 1-2 அடிச்சிட்டேன். இப்போ அவனோட பவர் ஹேண்ட்லேருந்து சேஃபாக எனக்கு எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அவன் பவர் ஹேண்ட் இங்கேருந்து வரும். கரெக்டாக? அதோட ஆப்போசிட் சைட், அதாவது இந்த சைட் நான் சர்க்கிள் பண்ணிடுவேன். இப்படி பண்ணனா அவன் அங்கேருந்து ரைட் ஹேண்ட் அடிக்க ட்ரை பண்ணும்போது இட் வில் பி மச் மோர் டிஃபிகல்ட் டு ஹிட் மீ. என்னை அடிக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் தான் ஆப்பனண்ட். ஓகே, அங்கே இருந்தே நான் இப்படி போயிட்டேன். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி ரைட் அடிக்காமல் இப்போ நான் திரும்பி லைக் அப்படி ரீச் பண்ணும். கரெக்டாக? which will become much more difficult. ஸோ அதனால் எனி டைம் யூ வாண்ட் டு எக்ஸிட், அதாவது நம்ம ஒரு காம்பினேஷன் அடிச்சுட்டு வெளியே போனோம், ஒரு டிஃபென்சிவ் மூவ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா 1-2 காம்பினேஷன் முடிச்சுட்டு யூ வில் சர்க்கிள் டு யுவர் ரைட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இதுதான் சர்க்கிளிங் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுலே பேசிக்கான கான்செப்ட். லெஃப்டில் போகணுன்னா யூ சர்க்கிள் வித் த லெஃப்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட், ரைட்டில் போகணுன்னா யூ சர்க்கிள் பை ஸ்டெப்பிங் வித் த ரைட் ஃபுட் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். இதில் தான் எல்லாமே கற்றுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இதிலேருந்து ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பண்ணலாம். ஓகே, ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து மூவ் பண்ணுறது அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். வெரி சிம்பிள். ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதிலேருந்து ஆர்த்தடாக்ஸ் சவுத்பா ரெண்டுத்துக்குமே மாற்றி மாற்றி ஈஸியாக நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம். ஜென்ரலாக 80 to 85% ஆஃப் த டைம் ஆர் 80 to 85% ஆஃப் த டைம் வந்து நம்ம ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர்னா ஆர்த்தடாக்ஸ்லேயே தான் இருப்பாங்க, சவுத்பா பாக்ஸர்னா சவுத்பாலே தான் இருப்பாங்க யூஸ்வலாக. பட் அப்பப்போ இது மாறும், இந்த ஸ்டான்ஸ் மட்டும் மாறும். அது மாறும் போது யூஸ்வலாக ஒரு டிரான்சிஷன் மாதிரி யூஸ் பண்ணுற ஃபேஸ் தான் இந்த ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். ஓகே, இதிலேருந்து சிம்பிளாக லெஃப்டில் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், இப்படி வச்சேன்னா ஐ எம் இன் மை ஆர்த்தடாக்ஸ் ஸ்டான்ஸ் நவ். கரெக்டாக? அதே மாதிரி சிம்பிளாக இந்த காலில் இருந்து இப்படி நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா ஐ கோ இன் டு மை சவுத் பா ஸ்டான்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை யூஸ்வலாக எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஆப்பனண்ட்டை நீங்கள் ப்ரெஷர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஃபாஸ்ட்டாக அவனை வந்து க்ளோஸ் பண்ணி ரிங்கோட கார்னருக்கு கூப்பிட்டு போகணும், ப்ரெஷர் ஃபைட்டராக இருக்கீங்க. யூஸ்வலாக ஷார்ட்டர் பீப்புள் ஆல்சோ இந்த மாதிரி நிறையா மூவ் பண்ணுவாங்க. மைக் டைசன் ஆல்சோ இஃப் யூ சீனா ஹில் மூவ் மோஸ்ட்லி லைக் திஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ லெஃப்ட்டில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா இந்த ஷோல்டரை லைட்டாக இப்படி ட்ராப் பண்ணி தேல் கீப் திஸ் ஸ்டெப். ஓகே, தென் இந்த கால் எடுத்து அவங்க முன்னாடி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா தேல் டேக் திஸ் ஸ்டெப் ஆர் திஸ் ஷோல்டர் அண்ட் ட்ராப் இட் டுவர்ட்ஸ் திஸ் சைட் இப்படி. ஓகே, அண்ட் தென் அகேன் முன்னாடி போகணுன்னா இப்படி. இப்போ அதே மாதிரி பின்னாடி போகணும் அப்படின்னா இந்த காலில் ஃபஸ்ட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷோல்டரை இங்கே ட்ராப் பண்ணுறேன், இதை இங்கே ட்ராப் பண்ணுறேன், இதை இங்கே ட்ராப் பண்ணுறேன். சிம்பிள். நான் இதை பிரேக் டவுன் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் அ பிட் டூ மச் ஃபார் யூ, இங்கே இருக்கேன் லெஃப்ட் லெக் ஃபர்ஸ்ட், இந்த ஷோல்டரை நான் எப்படி ட்ராப் பண்ணுறேன், தென் ரைட் லெக்கை முன்னாடி எடுத்துகிட்டு வரோம், இதை எப்படி நான் ட்ராப் பண்ணுறேன். இது பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஹெட்டு ஸ்ட்ரெயிட்டாக சென்டர் லைனில் இப்படி போகாமல் ஒரு பாம்பு மாதிரி இப்படி 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 போகுது. ஸோ ஒரு ஆப்பனண்ட்டை சேஸ் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக அவங்க த்ரோ பண்ணுற பஞ்சஸ், யூஸ்வலாக டாலர் ஆப்பனன்ட்ஸ் வெளியே இருந்தே பின்னாடியிலேருந்து ஃபைட் பண்ணுவாங்கள்ல, அப்போ அவங்கள உள்ளே சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஹெட்டை இப்படி மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம அடி வாங்காமல் ஈஸியாக கொஞ்சம் உள்ளே போகலாம். ப்ரெஷர் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லான டூல் இது. நான் சொன்ன மாதிரி மைக் டைசன் இது மாதிரி ஸ்விட்ச் பண்ணி தான் உள்ளே போவார். பாக்ஸிங் ஸ்டான்ஸில் இருக்கேன், இங்கேருந்து முன்னாடி போகும்போது ஐ கோ 1 2 1 2, காலை ஸ்விட்ச் பண்ணி பின்னாடி போகும்போது சேம் திங் 1 2 1 2. இந்த ஷோல்டர் ஏன் ரொட்டேட் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளோட ஹெட் வில் கோ ஆஃப் த சென்டர் இந்த சைடும். ஓகே, இங்கே இருக்கேன்.
இப்போ ஹெட் சென்டர்லேருந்து மூவ் ஆகலைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஹெட் இங்கேயே இருக்குது சென்டர்லேயே, இப்படி மூவ் பண்ணும்போது சென்டர்லேயே இருந்தால் அடி விழும். அதே இந்த ஷோல்டரை நல்லா நம்ம டேர்ன் பண்ணி இப்படி இந்த காலில் வெயிட் கொஞ்சம் லோட் பண்ணுறோம், ஹெட் ஆஃப் த சென்டர். அவங்க த்ரோ பண்ணுற பஞ்சஸ் லைக் ஐடியலி இப்படி பின்னாடி நம்மளை தாண்டி போயிடும். இந்த சைட் இந்த சைட் இந்த மாதிரி சிம்பிள். இதுதான் உங்கள் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் மூவ்மெண்ட். இது பஞ்சஸோடு நான் உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கேன் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து. இதில் ஸ்டெப் பண்ணும்போது இந்த ஷோல்டரை இப்படி போடுறோம் கரெக்டாக. ஸோ அது போடும்போது நேச்சுரலாக இட் இஸ் வெரி நேச்சுரல் ஃபார் அஸ் டு த்ரோ த ரைட் ஹேண்ட். ஏன்னா ரைட் ஹேண்டோட மூவ்மெண்ட்டு சேம் இந்த ஷோல்டர் இப்படி டேர்ன் பண்ணுறது கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டெப்பில் வைக்கும் போது லெஃப்ட் காலில் ஸ்டெப் பண்ணும் போது யூ த்ரோ திஸ் பஞ்ச். தென் இந்த கால் முன்னாடி வரும்போது யூ டேக் யர் ஹெட் ஆஃப் த சென்டர் அண்ட் யூ த்ரோ திஸ் பஞ்ச். அவ்வளோதான். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பனண்ட்டை சேஸ் பண்ணுறேன் நான் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கால் எடுத்து வச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்து அவன் ஜாப் பண்ணுறான், அதுலேருந்து நான் ஸ்லிப் பண்ணிடுவேன் இந்த சைட் வெளியே போயிட்டு, தென் ஃபுல்லாக போயிட்டு ஐ ஃபாஸ்ட்டாக ட்ரை டு அட்டாக் ஹிம். அகேன் இங்கே காட்டுறேன், இங்கே இருக்கேன், முன்னாடி ஆப்பனண்ட்டை சேஸ் பண்ணிட்டு போகிறேன், தட்ஸ் இட். இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஸ்விட்ச் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் டிஸ்டன்ஸை கவர் பண்ணலாம். ஓகே. பின்னாடி வரும்போது சேம், இங்கே இருக்கோம், லெஃப்ட் காலில் பின்னாடி வரும் அப்படின்னா இப்படி டேர்ன் பண்ணுவோம், ரைட். ஸோ நேச்சுரலாக வி வில் த்ரோ ஆர் லெஃப்ட் ஹேண்ட். தென் இதில் பின்னாடி வரும்போது வில் த்ரோ ஆர் ரைட் ஹேண்ட். இதில் என்னென்னா பின்னாடி வரும்போது யூ கேன் இமேஜின் இட் லைக் திஸ். ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து உங்கள் லெஃப்ட் லெக்கை பின்னாடி வைக்கும் போது சவுத் பாவோட கிராஸ், இதுலேருந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக. ரைட் லெக்கை பின்னாடி வைக்கும் போது ஆர்த்தடாக்ஸோட கிராஸ், அகேன் சவுத் பாவோட கிராஸ், ஆர்த்தடாக்ஸோட கிராஸ். சிம்பிள். பின்னாடி போகும்போது இப்படி தான் அது மூவ் ஆகும். முன்னாடி போகும்போதும் ப்ரிட்டி மச் அதே தான். இந்த கால் இங்கே இருக்குது, லெஃப்ட் லெக்கில் வைக்கும் போது ஐ த்ரோ த ஆர்த்தடாக்ஸ் கிராஸ். இப்போ பாருங்கள், ஆர்த்தடாக்ஸ் ஸ்டான்ஸில் இருக்கேன், கிராஸ் த்ரோ பண்ணுறேன். அடுத்து இந்த கால் முன்னாடி வைக்கும் போது சவுத் பா ஸ்டான்ஸில் இருக்கேன், ஆனால் கிராஸ் த்ரோ பண்ணுறேன். அவ்வளோதான். இது பேர் உங்கள் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து மூவ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணுறோம் ஸ்டான்ஸை, ஆர்த்தடாக்ஸ் சவுத் பா, ஆர்த்தடாக்ஸ் சவுத் பாக்கு மாற்றி. இது பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்ன மைண்டில் வச்சுக்கணுன்னா, உங்களோட ஹெட் வில் மூவ் லைக் திஸ், லைக் அ ஸ்னேக். ஹெட் வந்து சென்டரில் மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ப்ரெஷர் ஃபைட்டர், எஸ்பெஷலி ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான டூல். ஈஸியாக நீங்கள் உள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாக்ஸிங்கில் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம ஆங்கிள் சேஞ்சஸ் பற்றி பேசுவோம். ஓகே. ஆங்கிள் சேஞ்சுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் ஈவினிங் இதை ஷூட் பண்ணுறதுனால வெளியில் சன்லைட் கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நடு வீடியோவில் லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே. ஸோ ஆங்கிள் சேஞ்ச் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட். அதில் இருக்கிறதுலே பேசிக்லேருந்து வில் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஆங்கிள் சேஞ்சில் இருக்கிறதுலே பேசிக்கான விஷயம் பிவட். ஓகே. பிவட் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து பேசிக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் போயிட்டு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே. பிவட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு கால் வந்து ஆணி அடித்தா மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. லிட்ரலி ஒரு ஆணி எடுத்து இங்கே அடிச்சிட்டாங்க உங்களோட லெஃப்ட் லெக்கில். ஓகே. லெஃப்ட் லெக்கோட டோ அவர் இந்த ஃப்ரண்ட் பார்ட் இருக்குல்ல, அதை நம்ம நவுத்தவே கூடாது, அங்கேயே தான் இருக்கணும். இதுலேருந்து ஃபஸ்ட்டு பிவட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது உங்கள் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ் கரெக்டாக. ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து லெஃப்ட் லெக் அதே இடத்துல வச்சு ரைட் லெக்கை மட்டும் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகே. ரைட் லெக் எப்படி மூவ் பண்ணணும்னா, இந்த காலில் லைட்டாக வெயிட் போட்டு இந்த ஹீலை இப்படி ரைஸ் பண்ணி இந்த கால்லேருந்து புஷ் பண்ணுறோம். ஓகே. இந்த கால்லேருந்து புஷ் பண்ணி we're going to turn like this. ஓகே. 90 டிகிரிஸ்க்கு டேர்ன் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். இங்கே திரும்ப நான் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்க்கே வந்துட்டேன். ஓகே. இப்போ இங்கேருந்து திரும்ப ஆப்போசிட் சைடில், அதாவது ரைட் சைடில் பிவட் பண்ணணும்னா சேம், இந்த காலில் லைட்டாக வெயிட் போட்டு I'll push off my right foot, turn and come back to the center. ஓகே. நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்களை ஃபேஸ் பண்ணுறேன், இப்படி வச்சுப்போம். ஓகே. இங்கே இருக்கேன், இங்கேருந்து இப்போ நான் வந்து 4 பிவட்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு டுவர்ட்ஸ் த லெஃப்ட் சைட், அதாவது கிளாக் வைஸ் பண்ண போகிறேன். கிளாக் வைஸ் பிவட்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் இருக்கேன், இந்த காலை பிளான்ட் பண்ணி லைட்டாக நீங்கள் ஹீல் ரைஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் இதை வந்து மூவ் பண்ணாமல் வச்சுக்கிறோம், அதே இடத்துல ஒரு ஆணி அடித்த மாதிரி. ஓகே. இங்கேருந்து ஐ பிவட், I come back to my squared stance. Now 90 டிகிரிஸில் இருக்கேன். ஓகே. இப்போ நான் டேர்ன் பண்ணும்போது my back will face the camera. என்னோட பேக் வந்து உங்களுக்கு நேராக இருக்கும். அகேன் அதே காலை நான் நவத்தவே இல்லை, இங்கேருந்து ஐம் பிவட்டிங் அகேன். see 90 டிகிரி. ஸோ 90 ரெண்டு முடிஞ்சிச்சு. நவ் தேர்ட் ஒன் அகேன்
இந்த காலை அப்படியே வைக்கிறேன். I push off my right foot, turn, get back into my squared stance. இப்போ 270 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் மோர் டர்ன், ஃபோர்த் டர்ன் clockwise. ஓகே, அகைன் இந்த காலை பிளான் பண்ணுறேன். I take this leg, push off this and turn like this. Now I'm back in my squared stance. I'm facing you again. அதாவது 360 degrees. 1, 2, 3 and 4. 4 ஸ்பின் கரெக்டாக பண்ணேன். I'm back in my squared stance. ஓகே, இதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் உங்கள் இந்த காலை வச்சும் நீங்கள் வந்து பிவட் பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணோம், இந்த சைட் பண்ணோம் கரெக்டாக, அதோட ரிவர்ஸ் இப்போது இந்த சைட் பிவட் பண்ணுறோம். 1, 2, 3 and 4. ஓகே, இது பேசிக் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் கற்றுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ப்போம். we are in our பாக்ஸிங் ஸ்டான்ஸ். ஓகே, பாக்ஸிங் ஸ்டான்ஸ்லேருந்து பிவட் எப்படி இருக்கும்? சேம் தான். ஓகே, இது காட்டும் போது இல்லை இது ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே கார்டு வச்சு பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அப்பப்போ உங்களுக்கு கார்டு வைக்காமல் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கேருந்து பேசிக்லி நம்ம பாடியை எப்படி டேர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான், சிம்பிள். பாடியை டேர்ன் பண்ணி சேம் அதே தான் பண்ண போகிறோம். இந்த கால் பிளான்டட் ஆன் த கிரவுண்ட், இந்த கால் மட்டும் we are going to turn it. ஓகே, push off this foot, turn it to 90 degrees. இதில் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்குது. என்னென்னா, இந்த 90 degrees டேர்ன் பண்ணும்போது இந்த காலை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வைக்காதீங்க. பின்னாடி போனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி நின்னாலே உங்களுக்கு தெரியும், உடனே யூ வில் ஃபீல் ஆஃப் பேலன்ஸ்னு. ஓகே, ஸோ யூஆர் ஹியர் ரைட் லெக்லேருந்து புஷ் பண்ணுறீங்க டு கிவ் யுவர் செல்ஃப் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மொமெண்டம். டர்ன், பிவட் திஸ் சைட். ஓகே, அகேன் நான் இங்கே இருக்கேன். ஐ எம் கோயிங் டு கம் அந்த சைட். ஆன்டி கிளாக் வைஸாக நான் வந்து இப்போ பிவட் பண்ண போகிறேன். ஐ பிவட் 90 degrees, ஐ கம் பேக் டு த சேம் ஸ்பாட். ஓகே, இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது உங்களோட பேசிக் பிவட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் அண்ட் டுவர்ட்ஸ் த ரைட். அவ்வளோதான். ஃப்ரண்ட் லெக், அதாவது உங்கள் லீட் லெக் எப்பயுமே இட் இஸ் பிளான்டட் ஆன் த கிரவுண்ட். ஓகே, இப்போது பேக் லெக் பிவட் பற்றி பார்ப்போம். பேக் ஃபுட் பிவட்னா இந்த காலிலே பாணி அடிச்சிட்டாங்க, டக் 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 டக். ஓகே, இந்த கால் நீங்கள் நவத்தவே கூடாது. இந்த கால் மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். இதுலேருந்து எப்படி பிவட் பண்ணோம்? சேம் 90 degrees நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கால் அப்படியே இருக்குது. இதில் பிவட் பண்ணி யூ கேன் கோ லைக் திஸ். அகேன் இதோட ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே வந்தோன்னா யூ கம் பேக் டு த சேம் ஸ்பாட். இங்கேருந்து லெட்ஸே அந்த சைடு நான் போகணுன்னு இது பண்ணுறேன் அப்படின்னா இந்த கால் நகராமல் அப்படியே இருக்குது. ஹீல் மட்டும் யூ டேக் இட் ஆஃப் த கிரவுண்ட் ஸோ தட் உங்களால் ஈஸியாக ரொட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ரண்ட் லெக்லேயும் சரி பேக் லெக்லேயும் சரி ஹீலை மட்டும் யூ டேக் இட் ஆஃப் த கிரவுண்ட் ஸோ தட் யூ கேன் ரொட்டேட் ஈஸிலி. இந்த கால் இப்போ திரும்ப அங்கே வரணும்னா see here, இந்த காலை ப்ரெஸ் பண்ணி ஐ புஷ் ஆஃப் திஸ் ஃபுட், ஐ பிவட் 90 degrees, ஐ கம் பேக் டு த சேம் ஸ்பாட். ஓகே, இது மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே லைக் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். இப்போ பேக் ஃபுட் பிவட் ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு சும்மா யூஸ் கேஸ் எக்ஸாம்பிள் மாதிரி நான் தரேன். ஓகே, நீங்கள் உங்கள் ஆப்போனண்ட்டை சேஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இதான் கார்னர் ஆஃப் த ரிங்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படி முன்னாடி போய் சேஸ் பண்ணிட்டு நான் அவனை ப்ரெஷர் பண்ணி கார்னர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, அவனுக்கு மூவ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்குது. அவன் அங்கே கார்னரில் இருக்கான். ஓகே, இந்த கார்னர்லேருந்து இப்போ இவன் இப்படி மூவ் பண்ணுறான்னா நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இப்படியே அவன் பின்னாடி போனேன்னா அவன் எஸ்கேப் ஆகிடுவான். கரெக்டாக நான் திரும்ப காட்டுறேன். இங்கே இருக்கேன், கார்னர் அங்கே இருக்குது, ஆப்போனண்ட் இப்படி மூவ் பண்ணுறான். இப்போ நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போனேன்னா இந்த காலை இப்படி எடுத்து அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கேன்னா அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அவனை என்னால் கார்னர் பண்ண முடியாது. எப்பயுமே ஒரு ஆப்போனண்ட்டை நீங்கள் கார்னர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அட்வான்டேஜ். கரெக்டாக. ஸோ இங்கே இருக்கேன், இங்கேருந்து பேக் ஃபுட்டை அப்படியே வச்சுருக்கேன்னா. ஓகே, இப்போ அவன் கார்னர் ஆகிட்டான். இங்கேருந்து இஃப் இஸ் ட்ரைன் டு கோ டு திஸ் சைட், எனக்கு அவனை அட்டாக் பண்ணணுன்னா ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் இந்த பேக் ஃபுட்டை இப்படி வச்சுட்டு இந்த காலை இப்படி டேர்ன் பண்ணால் போதும் எனக்கு. தட்ஸ் இட். இங்கேருந்து ஐ கேன் த்ரோ சம்திங். நான் லெஃப்ட் டு த்ரோ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இந்த சைட் போகிறதுக்கு யோசிப்பான். he'll start to come back to this side. Now I want to face him again here in this corner. I'll just pivot this side, face him this side. அவன் எப்படி போகிறானா, I'll just change here. இங்கேருந்து I can throw, attack him. He'll go back to the corner. I can pivot again with the back foot. நான் இங்கே இருக்கேன், I can throw my punches again. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, பேக் ஃபுட் பிவட்டோட ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஃபுட் பிவட்டில் ஆன் த ஸ்பாட் நம்ம பார்த்தோம், ஸ்டேஷ்னரியாக மூவ் பண்ணாமல். கரெக்டாக என்ன, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி. இப்போது இதோட அப்ளிகேஷன் ஸ்டெப் பண்ணி பிவட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இட் இஸ் கால்ட் ஸ்டெப் அண்ட் பிவட். ஓகே,
இதுலேயும் 2 இருக்குது. ஃப்ரண்ட் ஃபுட்டில் பண்ணும்போது இந்த சைடும் பண்ணலாம், அந்த சைடும் பண்ணலாம். ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கால் எடுத்து இப்படி ஸ்டெப் பண்ணுறோம்ல, ஸ்டெப் பண்ணும் போது யூ ஸ்லிப், யூ ட்ராப் யுவர் ஷோல்டர் டுவர்ட்ஸ் திஸ் நீ, யூ ஸ்லிப் லைக் திஸ். இது யூஸ்வலாக அவங்க ஏதாவது பஞ்ச் பண்ணும் போது நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அங்கேருந்து ஆப்போனன்ட் கிராஸ் அடிக்கிறான், கிராஸ் இங்கேருந்து வரும் கரெக்டாக. கிராஸ் அடிக்கும் போது ஐ ஸ்டெப் அண்ட் ஐ ஸ்லிப். பஞ்ச் இப்போது இப்படி போயிருச்சு, நான் இங்கே இருக்கேன் இந்த கம்ஃபர்டபுள் பொசிஷனில். இங்கேருந்து நான் இதை ஒரு அப்பர் ஹேண்டாக யூஸ் பண்ணி அவனை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னா, இந்த ஸ்டெப் பண்ணி ஸ்லிப் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஐ வில் பிவட் அவுட், கம் அட்டாக் him ஃப்ரம் அ நியூ ஆங்கிள். சிம்பிள். ஓகே, இதை நீங்கள் மிடில் ஆஃப் த காம்பினேஷனில் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 லெஃப்ட் ஹூக் நான் அடிச்சிட்டேன். ஓகே, இங்கேருந்து ரியாக்டிவாக நான் ஒரு டிஃபென்ஸ் மாதிரி பண்ணுறேன், அதே சமயம் நான் வந்து ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா இந்த லெஃப்ட் ஹூக் அடித்து முடித்த உடனே இதை புல் பண்ணும் போதே ஐ ஸ்டெப் அண்ட் ஐ ஸ்லிப். அவனோட ரைட் வருதோ வரலையோ, மேபி ரைட் வருதுன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா யூ டூ திஸ். ஓகே, ரைட்லேருந்து வெளியே ஸ்லிப் பண்ணுறீங்க, யூ பிவட், கோ டு அ நியூ ஆங்கிள், இங்கேருந்து யூ கேன் அட்டாக் him. சிம்பிள். ஓகே, ஸ்டெப் அண்ட் பிவட் நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். லெஃப்ட் லெக் யூ ஸ்டெப் அண்ட் ஸ்லிப் அட் த சேம் டைம், தென் யூ பிவட். இந்த லெஃப்ட் லெக்கை வந்து பாயிண்ட்டாக வச்சு, இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புழுவை நசுக்கிற மாதிரி இந்த காலில் எப்படி தேய்ச்சி நசுக்குவோம்ல, அந்த மாதிரி யூ கோ டேர்ன் லைக் திஸ். பேசிக்லி இப்படி டேர்ன் பண்ணி நல்லா பிவட் பண்ணுறீங்க. இப்போ இந்த புது ஆங்கிளில் இருக்கும், இங்கேருந்து நம்ம ஆப்போனண்ட்டை ஒரு அட்வான்டேஜஸ் நியூ ஆங்கிள்லேருந்து அட்டாக் பண்ணுறோம். சிம்பிள். ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்ட் பிவட் டு த லெஃப்ட் சைட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைட் பண்ணுறதுக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் மூமெண்ட், பட் வெரி சிம்பிள் ஒன்லி. நான் சொல்லியிருந்தேன்ல காலை கிராஸே பண்ணக்கூடாது அப்படின்னு, அந்த கைட்லைன்ஸை இங்கே லைட்டாக நம்ம பிரேக் பண்ணுவோம், பட் கான்ஷியஸாக. நான் சொல்லியிருந்தேன்ல கான்ஷியஸாக நம்ம வேணும்னா பண்ணலாம் அப்படின்னு. அதில் இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ லெஃப்ட் இங்கே இருக்குது, அவன் அங்கேருந்து லெட்ஸே லெஃப்ட்டில் ஒரு பஞ்ச் த்ரோ பண்ணுறான், அதாவது ஜாப் த்ரோ பண்ணுறான். நான் இங்கே எப்படி இருக்கேன்னா ஜாப் இங்கேருந்து வரும் கரெக்டாக. அவன் ஜாபை த்ரோ பண்ணும்போது நான் இப்படி உள் பக்கமாக லைட்டாக ஸ்டெப் பண்ணுறேன். ஸோ என்னோடய காலுக்கு அக்ராஸ் இப்படி ஸ்டெப் பண்ணி அந்த ஜாபை நான் ஸ்லிப் பண்ணுறேன். ஸ்லிப் பண்ண உடனே இப்போ எனக்கு அட்வான்டேஜஸ் பொசிஷனில் போகணும் கரெக்டாக. ஸோ இந்த கால் எடுத்து இந்த காலில் பிவட் பண்ணி ஐ வில் கோ லைக் திஸ், கம் பேக் அப் ஸ்ட்ரெயிட். இப்போ ஆப்போனண்ட் அங்கே ஃபேஸ் பண்ணுறான், ஐ ஹாவ் அ நியூ ஆங்கிள் இங்கே அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு. சிம்பிள். கரெக்டாக ஐ வில் ஷோ யூ திஸ் அகேன். இந்த கால் இருக்குது, இந்த கால்லேருந்து யூ ஸ்டெப் அக்ராஸ் இந்த பக்கம், அண்ட் தென் இந்த கால் வச்சு அகேன் புழு நசுக்கிற மாதிரி you pivot like this, you come up and you can throw whatever combinations that you want to. Okay, இப்போ ஃபார்வர்டில் 2 சைடு லெஃப்ட்டு ரைட் ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ஒன்று செப்பரேட்டாக பண்ணி காட்டுறேன். லெஃப்ட் லெக் ஸ்டெப் அண்ட் ஸ்லிப், பிவட் அவுட், யூ கேன் த்ரோ யுவர் காம்பினேஷன்ஸ். அகேன் இங்கேருந்தே அந்த சைடும் நான் உங்களுக்கு காட்டுறேன். லெஃப்ட் லெக் ஸ்டெப் அக்ராஸ், ரைட்டு காலை தாண்டி கிராஸ் பண்ணி ஸ்லிப் பண்ணி ஸ்டெப் பண்ணுறீங்க. இது பண்ணும்போது இட் இஸ் குட் டு ஹாவ் யுவர் ஹேண்ட் அப் ஹியர். இன்கேஸ் ஏதாவது பஞ்ச் வந்துச்சுன்னா கூட யூ கேன் ஆல்வேஸ் பிளாக் இட், அண்ட் தென் யூ பிவட் பேக் ஹியர் அண்ட் யூ கேன் த்ரோ யுவர் காம்பினேஷன்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சு ஸ்டெப் அண்ட் பிவட் திஸ் சைட், ஸ்டெப் அண்ட் பிவட் அந்த சைட். ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே இன்னும் 2 அட்வான்ஸ் லைக் வேரியேஷன்ஸ் மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு இப்போ பார்ப்போம். இதில் லைட்டாக யூ வில் ஸ்விட்ச் யுவர் ஸ்டான்ஸ் as well. ஓகே, இங்கே ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும், இங்கேருந்து லெஃப்ட் சைடில் இப்போ எனக்கு ஸ்டெப் பண்ணி பிவட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரைட் லெக் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக ஐம் கம்மிங் அக்ராஸ் லைக் திஸ். ஓகே, சேம் ஆப்போனன்ட் ரைட்டு த்ரோ பண்ணுறான்னு இமேஜின் பண்ணுறீங்க. இந்த ரைட் லெக் எடுத்து ஐம் கோயிங் இன், இந்த ஷோல்டரை நல்லா ட்ராப் பண்ணி இப்படி ஸ்லிப் பண்ணுறேன். ஓகே, ஐம் ஸ்டில் லுக்கிங் அட் மை ஆப்போனன்ட், ஐம் ட்ரைங் டு கீப் திஸ் ஹேண்ட் அப் ஹியர் as well. அண்ட் தென் இந்த முன்னாடி வச்ச கால் இருக்குல்ல, இதுலேருந்து இப்படி பிவட் பண்ணி ஐ கேன் கம். இங்கே வந்துட்டேன்னா இப்போ நான் வந்து சவுத் பா ஸ்டான்ஸில் போயிடுவேன். இங்கேருந்து கூட நீங்கள் வேணும்னா அட்டாக் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் ஸ்லைட்லி மச் மோர் அட்வான்ஸ். லாட் ஆஃப் ப்ராக்டிஸ், உங்களுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது ஆக்சுவலாக மேட்ச்லாம் பண்ண முடியும். பட் இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஓகே, இது எப்போல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருத்தனை அடிக்க போகிறீங்க, 1 2 அடிக்கிறீங்க. ஓகே, 2 ஆனால் அவன் அங்கே இல்லை, மிஸ் ஆயிடுச்சு பஞ்சு, யூஆர் ஃபாலிங் லைக் திஸ். ஓகே, அப்போ அதுலேருந்து டக்குன்னு ரெக்கவர் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கால் இப்படி வச்சிடலாம். கரெக்டாக 2 விழுந்துட்டேன், ஐ கீப் திஸ் ஹியர், இம்மீடியட்டாக ஐ பிவட் லைக் திஸ். நவ் ஐ எம் மச் மோர் பேலன்ஸ் இன் மை சவுத் பா ஸ்டான்ஸ். கரெக்டாக ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இங்கே இருக்கேன்,
1, 2 I throw. As I throw the 2, அவன் மிஸ் பண்ணிட்டான் இல்லை ஏதாவது பஞ்ச் படலை, I am off balance. I'll just put my leg here and I'll turn. I'm in my southpaw stance. இதுதான் pivot to the left side. Okay, next இந்த சைடு இப்போ எப்படி pivot பண்ணுறது? இந்த ரைட் லெக்கை அப்படி வச்சு, வெரி சிம்பிள். ஆக்சுவலாக உங்கள் ரைட் லெக் இருக்குல்ல, டேரெக்டாக டேக் இட் லைக் திஸ். நம்ம ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ் மாற்றணும்ல, இங்கேருந்து இப்படி சவுத் பால அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஆர்த்தடாக்ஸ் ஸ்டான்ஸ்லேருந்து டேரெக்டாக இப்படி ஸ்லிப் பண்ணுறோம். ஸ்டெப் அண்ட் ஸ்லிப், இதோட பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாமே ஸ்டெப் அண்ட் ஸ்லிப் தான் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸ்லிப் பண்ணுறீங்க, இங்கேருந்து யூஆர் கோயிங் டு பிவட் அவுட். ஸோ இந்த கால் இப்போ பிவட் ஆயிடுச்சு. ஸோ இந்த காலில் இப்படி நான் புழு நசுக்கிற மாதிரி, அகேன் ஐம் பிரிங்கிங் தட் எக்ஸாம்பிள் பேக். டர்ன் பண்ணுறீங்க, புஷ் ஆஃப் திஸ் லெக் அண்ட் கம் லைக் திஸ். இங்கே வந்துட்டிங்கன்னா நியூ ஆங்கிளில் யூஆர் அ சவுத் பா பாக்ஸர் நவ். ஓகே, ஆர் யூஆர் இன் யுவர் சவுத் பா ஸ்டான்ஸ் பேசிக்லி. இந்த ரெண்டு நான் சொன்ன மாதிரி ஸ்டான்ஸ் மாறும். I'll show you again எக்ஸாம்பிள் கிளியராக. ஆர்த்தடாக்ஸில் இருக்கேன், ரைட் லெக் ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். ஓகே, அண்ட் தென் யூ பிவட், யூ கோ இன்டு யுவர் சவுத் பா ஸ்டான்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், யூஆர் ஹியர், ரைட் லெக் தான் திரும்பவும். யூ ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். இப்போ ஐம் ஸ்டெப்பிங் அக்ராஸ், கரெக்டா? நவ் ஐ பிவட் வித் திஸ், பூம், ஐம் பேக் இன் மை சவுத் பா ஸ்டான்ஸ், நியூ ஆங்கிள். இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஆங்கிள் சேஞ்சோட பேசிக்ஸ். ஆங்கிள்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஆப்போனண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து அட்டாக் பண்ணுறதுங்கிறது தான் இதோட ஹோல் பாயிண்ட்டே. ஓகே, எதுக்கு நம்ம ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணும் இன் ஜென்ரல்னா, யூ கேன் யூஸ் இட் அஸ் போத் அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ். ஓகே, ஒருத்தன் உங்களை ப்ரெஷர் போடுறான், உங்களை நிறையா அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு நேராக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வேறு ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவனை வந்து கெஸ் பண்ண வச்சுட்டே இருக்கலாம், அடுத்தவன் எங்கே இருப்பான்னு. ஸோ ஒன், யூ கெட் ஹிட் லெஸ், கம்மியாக அடி வாங்குவோம். ஸோ டிஃபென்ஸாகவும் அது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம நம்ம அதை பண்ணி அந்த புது அட்வான்டேஜஸ் பொசிஷனுக்கு போயிட்டோம்னா, அவன் ரீசெட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிள் இருந்து அவனை நம்ம அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ், டிஃபென்ஸு அட்டாக் ரெண்டுத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, இதை வந்து காம்பினேஷன் நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன்ல, திரும்ப அதை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் ஆக்சுவலாக ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி யோசிச்சு பண்ணலாம். ஸோ ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும், ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து 1, 2, 1 த்ரோ பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே 1 இருக்குது, இந்த சைடு ஓப்பனாக இருக்குது, அவன் ரைட் த்ரோ பண்ண போகிறான்னு நான் பார்க்குறேன். ஒரு ரைட் ஹுக் இப்படி சுற்றுறான்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். ஸோ இந்த ரைட் ஹுக் இப்படி மண்டை மேலே போயிடும், கரெக்டாக? ஆர் கிராஸ் வந்தால் கூட கிராஸ் இப்படி போயிடும். ஐ வில் ஸ்லிப் ஹியர். அவன் மிஸ் பண்ணான்ல, ஸோ அதுக்கு அவனை நான் பனிஷ் பண்ணணும். இந்த புது ஆங்கிள்லேருந்து ஐ த்ரோ மை பஞ்சஸ். இந்த சைடு வச்சுப்போம். இப்போது 1, 2 அடிச்சிட்டேன். ஓகே, அவன் இந்த சைட்லேருந்து ஏதோ த்ரோ பண்ண வரான்னு எனக்கு தெரியுது. வாட் ஐ வில் டூ, இந்த காலை இங்கே வச்சு ஐ வில் ஸ்லிப். லெட்ஸ் சே ஐ கோ ஃபார் அ ஜாப் டு த பாடி, கரெக்டாக? இந்த டைமிங் ஆர் இந்த ஓப்பனிங்லையும் நான் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஜாப் டு த பாடி இல்லாமல் கூட போகலாம், உங்கள் இஷ்டம் தான். பட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் பண்ணுறேன். ஜாப் டு த பாடி அட்டாக் பண்ணுறேன். இப்போ இதில் பிவட் பண்ணி மேலே வரும்போது ஐ வில் த்ரோ மை கிராஸ் அண்ட் ஃபாலோ அப் வித் பஞ்சஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ யூஸ் இட் டு அட்டாக். ஓகே, வெறும் டிஃபென்ஸ்னா சிம்பிள். அவன் ரைட் அடிக்கிறான், நான் ஸ்லிப் பண்ணி ஸ்டெப் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். நவ் ஐ மீன் நியூ ஆங்கிள், அவ்வளோதான், டிஃபென்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு ஆல்சோ, இந்த காலில் வச்சு இப்போ சும்மா பண்ணி காட்டுறேன். இந்த சைடு ஸ்டெப் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். தென் ஐ கேன் கம் அப், ஐ கேன் கெட் இன் மை ஆர்த்தடாக்ஸ் ஸ்டான்ஸ் ஆல்சோ இஃப் ஐ வாண்ட் டு. பட் நான் புது ஆங்கிளில் இருக்கேன். ஐ மிஸ் திஸ் பஞ்சஸ், ஐ டிஃபெண்டட் அகேன்ஸ்ட் வாட் எவர் ஹீ இஸ் த்ரோயிங். ஓகே, இது வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஆங்கிள் சேஞ்சில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க, பிவட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆங்கிள் சேஞ்சில் ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ், பிவட்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ்ட் கான்செப்ட். இட் இஸ் கால்ட் வெயிட் ஷிஃப்ட். வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுறது ஒரு ஷிஃப்ட் இன் ஜென்ரல்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போது இந்த கோன் இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கற்றுக்கிறத நம்ம ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து கற்றுக்குறோம். தென் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நவ் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் இருக்கோம். இங்கேருந்து வெயிட் ஷிஃப்ட்னா என்னென்னா, ஒரு காலில் இருந்து இன்னொரு காலுக்கு நம்ம வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி காலோட பொசிஷனை மாற்றுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆங்கிளில் இருக்கேன். ஓகே, இது எதுக்குன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான். பட் ஸ்டில் நான் வந்து ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் தான் இருக்கேன். ஓகே, மை பாடி இஸ் ஸ்டில் ஃபேஸிங் ஸ்ட்ரெயிட். இங்கே தான் என் ஆப்போனண்ட் இருக்கான்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கேருந்து லெஃப்ட்டு காலை வந்து ரைட் கால் இடத்துல கொண்டு வர போகிறேன். அண்ட் ரைட்டு காலை இந்த சைடில் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓகே, இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஆப்வியஸ்லி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான். பட் யூஸ்வலாக இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா,
ஒரு மிடில் ஆஃப் த காம்பினேஷனில் அட்டாக் பண்ணும்போது வேற ஒரு ஆங்கிளில் போய் பவர்ஃபுல்லாக லோட் பண்ணி பஞ்சஸ் அடிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் இருக்கும். ஐம் ஹியர் லைக் திஸ். இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சேம் ஸ்லிப் பண்ணுறேன். ஒரு சைடு காலை வெயிட்டை லோட் பண்ணுறேன். இப்போ இந்த சைடு நான் லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலில் ஃபுல் வெயிட் இருக்குது. இந்த ஷோல்டர் டுவர்ட்ஸ் ஆர் இந்த ஷோல்டர் டுவர்ட்ஸ் திஸ் knee. ஓகே, ஐம் லோடிங் மை வெயிட் லைக் திஸ். நவ் இந்த காலை இங்கே எடுத்துகிட்டு வர அதே சமயம் இந்த காலை ஐம் கோயிங் டு டேக் இட் அவுட் லைக் திஸ். I'll show you how it's done. ஓகே, ஐம் இன் மை ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். ஐ ஷிஃப்ட் மை வெயிட். என் பாடி, அதாவது இந்த ஷோல்டரை ஹிப்பை நல்லா டேர்ன் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து ஃபஸ்ட் இப்படி ஸ்லிப் பண்ணி லோட் பண்ணிட்டேன் இந்த காலை. இங்கேருந்து ஐ ஷிஃப்ட் மை வெயிட் லைக் திஸ். சி, இப்போ அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. நான் இந்த பக்கம் இருந்தவன் இப்போது லிட்ரலி இந்த பக்கம் வந்துட்டேன். இங்கே இந்த கோன் எதுக்கு வச்சுருக்கேன்னா ஒரு லெக்கை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இந்த கோனுக்கு நேராக ஒரு லெக் இருக்குது கரெக்டாக. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி இருக்கேன், ஃபினிஷ் பண்ணும்போது இந்த கோனுக்கு பக்கம் இந்த கால் வந்துருச்சு. இந்த கால் வந்து ஆப்போசிட் லெக் ஆஃப் த கோனுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் கால்ட் யுவர் வெயிட் ஷிஃப்ட். இதே அந்த சைடு நம்ம திரும்ப பண்ணுறோன்னா ஸ்லிப் இந்த சைடு. நவ் மை லெஃப்ட் லெக் இஸ் லோடட் நல்லா சாலிடா. ஓகே, இங்கேருந்து யூஆர் கோயிங் டு புஷ் அண்ட் பூம் கம் திஸ் சைட். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக ஒருத்தங்களை அடிக்கும் போது அப்படின்னா ஐம் ஹியர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து பண்ணுவோம், இல்லை ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து பண்ணணுன்னாலும் பிரச்சனை இல்லை. ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து லோட் பண்ணி இப்படி போயிட்டேன். when I come like this, in the opposite shoulder is loaded. Now I am in the completely opposite direction. First அங்கே இருந்தேன், இப்போ இந்த சைடு இருக்கேன். இங்கேருந்து பூம் பூம் யூ கேன் த்ரோ pretty powerful loaded shots. உங்கள் பாடியோட ஃபுல் மொமெண்டமையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே, இங்கேருந்து ஆப்போசிட் சைடில் இப்போ பண்ணுறோம். ஐ ஸ்லிப் அண்ட் லோட் லைக் திஸ். அவ்வளோதான், வெரி சிம்பிள். சி, இந்த கோனுக்கு நேராக இந்த கால் வந்துருச்சு. திஸ் லெக் கேம் ஹியர். அவ்வளோதான். ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து ஒரு ஆங்கிளில் நான் எதுக்கு இருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்காக தான். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கூட நிற்கலாம். இப்படி நின்று இங்கேருந்து இதை அங்கே கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்படியும் போகலாம். இங்கேருந்து யூ லோட் திஸ் சைட், இப்படியும் போகலாம். சிம்பிள். ஐம் ஹியர், லோட் ஒன் சைட், காலை லோட் பண்ணுறீங்க, பூம், இப்படியும் போகலாம். இங்கே இருக்கேன், சேம் டைரக்ஷன்லேருந்தே பண்ணி காட்டுறேன். ஐ லோட் திஸ் சைட், ரைட் லெக் இங்கே வந்துடும், லெஃப்ட் லெக் இங்கே போயிடும், இப்படி வந்துடுறேன். அவ்வளோதான். இதை ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே, வி வில் டூ தட் நவ். ஃபைட்டிங் ஸ்டான்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், உங்களுக்கு நேராக தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே, ஆப்பனண்ட் இங்கே இருக்கான் எனக்கு நேராக. ஓகே, இங்கேருந்து லெட்ஸே நான் ஒரு காம்பினேஷன் த்ரோ பண்ணுறேன். 1 2 ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து அந்த காலை அப்படி ஸ்டெப் பண்ணி ஐ வில் லோட் திஸ் ஃபுட் ஆஸ் ஐம் ஸ்லிப்பிங். நான் சொன்னல ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து பண்ணுறது ஈஸின்னு. சி, நவ் ஐம் ஆல்மோஸ்ட் இன் மை ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். ஒரு சைடு லோட் பண்ணி இங்கேருந்து இந்த கால் இங்கே போயிடும், அந்த கால் வெளியே ஃபுல்லாக. இட் கோஸ் லைக் திஸ். பாம் பாம் பாம். ஐ கேன் த்ரோ பஞ்சஸ். ஃபுல் பவர்ஃபுல்லாக லோட் பண்ணி ஐ கேன் த்ரோ பஞ்சஸ். இப்போ இந்த சைடு ஸ்டெப் அண்ட் ஸ்லிப் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 பண்ணிட்டேன். ஓகே, சேம் ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். ரைட் லெக் ஹேஸ் டு கோ, லெஃப்ட் லெக் எங்கே இருக்கோ அங்கே போகணும். ஸோ நவ் திஸ் வில் கோ ஹியர் அண்ட் திஸ் ஒன் வில் கோ கம்ப்ளீட்லி டு திஸ் சைட். ஸோ யூ கேன் இமேஜின் அன் ஆப்பனண்ட் ஹியர். ஓகே, ஆப்பனண்ட் இங்கே இருக்கான், நான் நேராக அவன்கிட்ட ஃபைட் பண்ணிருக்கேன். 1 2 3 டக்குன்னு நான் இப்படி ஸ்லிப் பண்ணி இந்த டைரக்ஷனில் போயிட்டேன்னா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்ப்பான்ல, அந்த சர்ப்ரைஸ் தான். இங்கேருந்து லிட்ரலி ஐ கேன் த்ரோ ஷாட் அட் இஸ் லிவர் ஃப்ரீயாக. லிவர் ஷாட், மேலே லெஃப்ட் ஹுக், வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் த்ரோ, ஆர் யூ கேன் த்ரோ த கிராஸ், தென் த லெஃப்ட் ஹுக் டு த பாடி. என்ன வேணுமோ த்ரோ பண்ணலாம். ரைட், ஐ ஷோ யூ அகேன். ஆப்பனண்ட் இங்கே இருக்கான், லைட்டாக நான் அதை மூவ் பண்ணிடுறேன். நேராக நான் நிற்கிறேன். 1 2 3. இதுலேயும் ஸ்டார்டிங் நீங்கள் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது பிவட்ஸ் மாதிரியே தான் இங்கேயும். யூ ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். கரெக்டாக. தென் இந்த கால் இங்கே வந்துடும், இந்த கால் சைடில் ஃபுல்லாக போயிடும். ஆப்பனண்ட் அங்கே ஃபேஸ் பண்ணிருக்கான், நான் இந்த சைடில் இருக்கேன். ஆனால் கரெக்டாக. ஸோ ஐ கேன் த்ரோ பஞ்சஸ். பாம் பாம் பாம், புது ஆங்கிளில் இருந்து. கூல். நெக்ஸ்ட்டு இந்த சைட் சேம் லாஜிக். இங்கே இருக்கும் 1 2. இதை ஸ்லிப் பண்ணும்போது இந்த ஸ்டெப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸ்டெப் அண்ட் பிவட் தான் எல்லா இடத்துலையுமே நான் சொன்னல. ஆர் ஸ்டெப் அண்ட் ஸ்லிப், சாரி, ஸ்டெப் அண்ட் பிவட் இல்லை, ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். இது எதுக்குன்னா வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி பண்ணுறோன்னா இந்த காலை இங்கேயே வச்சுட்டு இப்படி வெயிட் ஷிஃப்ட் பண்ணிட்டு அப்புறமா ஃபுல்லாக இப்படி ஜம்ப் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை ஈஸி ஆக்கிறதுக்காக 1 2 ஸ்டெப் அண்ட் ஸ்லிப்.
Now இந்த leg எங்க வரணும்? First it should move here and this one will go here. Correct? So I'll show that exact. 1 2 step and slip. இந்த கால்ல weight load ஆயிருக்கு. As I turn என்னோட ஷோல்டரை நல்லா வயலண்டா ஷோல்டரையும் ஹிப்ஸையும் நான் ரொட்டேட் பண்றேன். Boom. இப்போ இந்த ஷோல்டர் லோட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ மை ஃபர்ஸ்ட் பஞ்ச் வில் பி மை லெஃப்ட் ஹேண்ட். தென் ஐ கேன் ஃபாலோ இட் அப் வித் வாட் எவர் பஞ்சஸ் ஐ வாண்ட் டு. அவ்வளோதான். சிம்பிள் பிரேக் டவுன். ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும். யூ ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். யூ லோட் ஒன் சைட். ஆப்போசிட் எந்த காலில் லோடு இல்லையோ அந்த கால் இந்த கால் இடத்துக்கு வந்துடணும். அவ்வளோதான். ஓகே. அதர் சைட் இங்கே இருக்கும். யூ ஸ்டெப் அண்ட் ஸ்லிப். வெயிட் எந்த காலில் இருக்குது? ரைட் லெக்கில். ஸோ இந்த கால் ஷுட் கம் ஹியர். ஐ சேஞ்ச் மை ஆங்கிள் கம்ப்ளீட்டாக. புது ஆங்கிள்லேருந்து ஐ கேன் த்ரோ வாட் எவர் பஞ்சஸ் ஐ வாண்ட் டு. ஓகே. இதில் லெஃப்ட்டும் இருக்குது ரைட்டும் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். திஸ் இஸ் கால்ட் த வெயிட் ஷிஃப்ட். ஓகே. இதை வந்து 90 டிகிரி டர்ன்னு சொல்லுவாங்க, 90 டிகிரி ஜம்ப்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்கொயர் ஸ்டான்ஸ்லேருந்து லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணி லிட்ரலி இப்படி ஜம்ப் பண்ணுறோம் ஒரு சைடு 90 டிகிரிஸில். இங்கே ஃபேஸ் பண்ணிட்டுருந்தேன், முடிக்கும் போது இங்கே ஃபேஸ் பண்ணுறேன் 90 டிகிரிஸ். சேம் இங்கே இருக்கேன், இங்கேருந்து இப்படி லோட் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணுறோம் 90 டிகிரிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அகேன் திஸ் ஆல்சோ யூ வுட் ஹவ் சீன் மைக் டைசன் யூஸ் இட் அ லாட். ஓகே. நிறையா பாக்ஸர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி லொமச்செங்கோ ஆனால் உள்ளே பூந்து ஹில் கோவில் வேறு ஆங்கிளில். அது எல்லாமே இது தான், வெயிட் ஷிஃப்ட் தான். ஹில் கோ ரேண்டமாக ஹியர் லைக் திஸ் அண்ட் தென் ஹில் கம் ஹியர். இங்கே போவார், இங்கே வந்து டேரெக்டாக இங்கேருந்து அட்டாக் பண்ணுவார். Any big boxers you take, all of them will have this in their arsenal. அதாவது அவங்களோட டூல் கிட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற பஞ்சஸ் ஆர் அட்டாக்ஸ் ஆர் டிஃபென்சஸில் they will always have this. ஓகே. இது பேர் வெயிட் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் எல் ஸ்டெப். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆர் அட்லீஸ்ட் நீங்கள் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே. இது டேரெக்டாக ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து தான் நம்ம பண்ண போகிறோம், ஏன்னா மூமெண்ட் அப்படி. ஓகே. இது ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து நம்ம பெருசாக பண்ண முடியாது. எல் ஸ்டெப்னா என்னென்னா யூஸ்வலாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ நீங்கள் கொஞ்சம் கெயின் பண்ணுறதுக்கு. ரீசெட்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, நீங்களும் உங்கள் ஆப்போனண்ட்டும் 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இமீடியட்டாக குயிக்காக உங்களுக்கு ரீசெட் பண்ணி ஒரு புது ஆங்கிள் எடுக்கணும், இல்லை டக்குன்னு டிஸ்டன்ஸ் வந்து லைக் கிரியேட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு உங்கள் மைண்டில் தோணுதுன்னா நீங்கள் அப்போ எல் ஸ்டெப் யூஸ் பண்ணலாம். ஓகே. நான் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நிறையா தடவை நீங்கள் லைக் இதை பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கும், இங்கேருந்து you come like this. அவ்வளோதான். you're here, that's it. ஓகே. இதுவும் வெரி சிம்பிள். இங்கே இருக்கும், இங்கேருந்து லெஃப்ட் லெக்கை இங்கே கிட்ட எடுத்துகிட்டு வரோம், தென் ரைட் லெக்கை இப்படி சைடில் கொண்டு போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் திரும்ப போகணுன்னா you just drag this leg, come here and adjust yourself into your fighting stance. ஓகே. பட் இது ஏன் எல் ஸ்டெப்புன்னு சொல்கிறோன்னா, இங்கேருந்து இந்த கால் இங்கே வருதா, ஸோ யூ ட்ரா அ லைன் லைக் திஸ். தென் இந்த கால் அங்கே போதா, ஸோ யூ ட்ரா அ லைன் லைக் திஸ். யூ ஃபார்ம் அன் எல் பேசிக்லி. இங்கே இருக்கும், இங்கேருந்து சிம்பிள். அவ்வளோதான். ஓகே. இது என்ன பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஆப்பனண்ட் இருக்கான். ஓகே. நான் அவனோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் ஃபுல்லாக. நான் போட்டு காம்பினேஷன்ஸ் அடிக்கிறேன். டக்குன்னு புது ஆங்கிள் எனக்கு எடுக்கணும்னா, see he was still facing there, now I am here on this side. அவ்வளோதான். சிம்பிள். ஓகே. I'll show you again. இங்கே இருக்கோம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில். லெஃப்ட் லெக் bring it close here, then right leg goes to the side at the same time. நான் ஸ்லோவாக பண்ணி காட்டுறதுனால தனித்தனியாக போகுது. இது ஆல்மோஸ்ட் இங்கே வரும்போதே இது இப்படி போயிடணும். ஓகே. அப்போ தான் டக்குன்னு அந்த நியூ ஆங்கிள் உங்களால் எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் you can bring this leg here so that you are back in your stance. This also creates distance. இங்கே நிற்கிறேன்னா கரெக்டாக இங்கேருந்து இப்படி பின்னாடி போகும்போது அங்கேருந்து ஆப்போனண்ட்லேருந்து நான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ரீசெட் பண்ணுறது, டக்குன்னு வெளியே போகிறதுக்கு அண்ட் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. சவுத் பாஸ்லையும் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே. இங்கே இருக்கோம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில். சேம் இந்த காலை ஃபஸ்ட்டு பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. அந்த கால் வரும்போது திஸ் லெக் ஹேஸ் டு கோ ஹியர் எல் ஷேப்பில் அண்ட் தென் திஸ் லெக் வில் கம் இன் த ஃப்ரண்ட். ஸோ யூர் ஹியர். அவ்வளோதான். யூ கம் லைக் திஸ். யூர் ஹியர். ஆர்த்தடாக்ஸ்லேருந்து பின்னாடி, இது சவுத் பாலேருந்து பின்னாடி. ஓகே. ஷோ அகேன். ஆர்த்தடாக்ஸில்
left leg first. As this is coming here, இந்த கால் வெளியே போயிடும், ரைட் லெக் வெளியே போயிடும். boom, you get into your fighting stance. Southpaw, உங்களோட ரைட் கால் ஃபஸ்ட்டு வெளியே ஆர் உள்ள, ரைட் கால் உள்ள, தென் இந்த கால் வெளியே, அப்புறம் யூ கெட் இன் யுவர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். அவ்வளோதான். இது சின்ன கான்செப்ட் தான், வெறும் ரீசெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. திஸ் இஸ் கால்ட் யர் எல் ஸ்டெப். பிவால், பெட்டர் பிஹேவ், எனி லைக் ஃபைட்டர், நல்ல லெவல் ஃபைட்டர் நீங்கள் எடுத்து குட் ஃபுட் ஒர்க் இருக்கிற ஃபைட்டர் எடுத்திங்கன்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் we are going to learn one of the most important angle changes and one of the most effective also. இருக்கிறதுலேயே பயங்கர எஃபெக்டிவான ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டெக்னிக். ஓகே, இட் இஸ் கால்ட் யுவர் சைட் ஸ்டெப். ஓகே, இவ்வளோ நேரம் பண்ண மாதிரி இதையும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் போய் பண்ணுவோம். ஓகே, ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேருந்து சைட் ஸ்டெப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேர்லேயே இருக்குது சைட் ஸ்டெப் அப்படின்னு. கரெக்டாக வெறும் சைடில் ஸ்டெப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஓகே, பட் ஆப்வியஸ்லி அது மேலே நம்ம நிறையா பில்ட் பண்ணுவோம். சரி, உங்களோட ஸ்கொயர் ஸ்டான்ஸில் இருக்கீங்க, இங்கேருந்து வெயிட்டை ஒரு காலில் ஃபுல்லாக ஷிஃப்ட் பண்ண கற்றுக்குறோம். ஓகே, இங்கேருந்து யூ ஸ்டெப் டு த சைட் அண்ட் இந்த காலில் நிறையா லோட் பண்ணுறோம், அவ்வளோதான். சிம்பிள். யூ கம் பேக். இப்போது இந்த சைட் லெட்ஸ் சே இந்த காலில் ஃபுல்லாக வெயிட் எப்படி ஷிஃப்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். சிம்பிள். ஓகே, இது எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூர் ஹியர், யூ ஷிஃப்ட் யுவர் வெயிட் லைக் திஸ். யூர் ஹியர், you shift your weight like this. This is first. Okay, second step, step by step நம்ம ப்ராக்ரஸ் பண்ணுறோம். இங்கேருந்து இப்போ இந்த காலை இப்படி வைக்கிறோம்ல, டேரெக்டாக இப்படி வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணாமல் வாட் யூஆர் கோயிங் டு டூ நெக்ஸ்ட் இஸ் டேர்ன் யுவர் ஷோல்டர் அண்ட் டேர்ன் யுவர் ஹீல். ஷோல்டர் ஹீல் ரெண்டையுமே டேர்ன் பண்ணி காலில் வெயிட் எப்படி போட போகிறீங்க. ஓகே, என்னோடய ஹீல் வந்து லிட்ரலி இங்கே பாயிண்ட் பண்ணுது, இந்த டோ வந்து ஆல்மோஸ்ட் இந்த காலுக்கு நேராக எப்படி பாயிண்ட் பண்ணுது, நான் இந்த காலில் விழுந்துட்டேன். ஓகே, வெயிட் ஃபுல்லாக இந்த காலில் இருக்குது. கரெக்டாக, இதுதான் உங்களோட ஸ்டெப் 2. ஓகே, ஐ வில் கம் பேக் டு மை ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். ரைட் சைடும் நான் பண்ணி காட்டுறேன். யூஆர் ஹியர், ஆஸ் யூ ஃபால் ஃபஸ்ட் ஸ்டெப் இப்படி பண்ணோம். கரெக்டாக, கார்ட்லேருந்து வி வெண்ட் லைக் திஸ். செகண்ட் ஸ்டெப், டேரெக்டாக இப்படி கால் வைக்காமல் நல்லா டேர்ன் பண்ணி இப்படி கால் வைக்க போகிறோம். பேசிக்லி ஷோல்டர் அண்ட் ஹீல் ரெண்டையுமே டேர்ன் பண்ணுறேன். சி, ஷோல்டர் தான் மெயினாக. இப்படி டேர்ன் பண்ணுறேன்னா ஆல்மோஸ்ட் இந்த பின்னாடி காலில் விழுற மாதிரி. சி ஹியர், வெயிட் ஃபுல்லாக இந்த காலில் இருக்குது. ஐ கேன் ஈவன் லைக் லிஃப்ட் திஸ் லெக் ஆஃப் ஈஸிலி. ஆனால் இந்த காலை என்னால் தூக்கவே முடியாது, ஏன்னா வெயிட் ஃபுல்லாக இங்கே இருக்குது. இதுதான் உங்களோட ஸ்டெப் 2. ஓகே, ஸ்டெப் 3 அடுத்த காலை புல் பண்ணுறது. ஓகே, இந்த கால் ஸ்டெப் 1 and 2 சேர்த்து பண்ணலாமா? பூம், இந்த கால் இங்கே ஃபேஸ் பண்ணுது, ஹீல் நல்லா டேர்ன் ஆகிருக்கு, வெயிட் ஃபுல்லாக இங்கே இருக்குது. ஸ்டெப் 3 வில் பி பிரிங்கிங் திஸ் லெக் லைக் திஸ் பேக் இன்டு யுவர் ஸ்டான்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். 10 ஐம் ஹியர். இந்த சைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஷோல்டரை டேர்ன் பண்ணி யூஆர் ஃபாலிங் ஆன் திஸ் ஃபுட். பூம், லைக் திஸ். கரெக்டாக, வெயிட் ஃபுல்லாக ரைட் காலில் இருக்குது, ஹீல் இங்கே ஃபேஸ் ஆகுது, டோ இஸ் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் திஸ் சைட். கரெக்டாக, இந்த காலை யூ புல் இட் ஹியர், யூஆர் பேக் இன் யுவர் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ். அவ்வளோதான். ஓகே, ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபினிஷ் பண்ணும் போது ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ்லேயே ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த சைடும் அதே தான், ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்படி டேர்ன் பண்ணிட்டோம், வெயிட் இந்த காலில் இருக்குது, ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸில் ஃபினிஷ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, வெரி சிம்பிள். இதோட இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்லேருந்து பார்ப்போம். சேம் லாஜிக். யூஆர் இன் யுவர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். ஃபஸ்ட்டு யூ நீட் டு ஃபால் ஆன் ஒன் லெக்கில். ஸோ சும்மா அதுக்கு மட்டும் வெயிட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த கால் இங்கே போயிடுது, தென் இந்த சைடும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த கால் இங்கே போயிடுது. ஓகே, இது பண்ணும்போது எல்லாமே பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி கார்டு வச்சுட்டே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அதே சமயம் பேசிகிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ கார்டு ட்ராப் பண்ணிட்டு பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஐ மீன் மை ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். இங்கேருந்து இப்போது ஸ்டெப் 2 பண்ணலாம். ஓகே, என்ன, காலை வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது ஷோல்டரை நல்லா திருப்புறோம், ஹீலை அந்த பக்கம் வெளியே அப்படி காட்டுற மாதிரி வைக்க போகிறோம். டோஸ் ஷுட் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஆர் இந்த லெக். கரெக்டாக, ஸோ பூம் லைக் திஸ். வெயிட் ஃபுல்லாக இங்கே இருக்குது, இந்த காலில் லிட்ரலி நான் விழுந்துட்டேன். ஓகே, இது ஏன் சைட் ஸ்டெப்புன்னு சொல்கிறோன்னா லிட்ரலி நான் ஒன்றுமே பண்ணல, இந்த காலை எடுத்து இப்படி சைடில் விழுறேன், சைடில் ஸ்டெப் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால தான் அதோட பேர் சைட் ஸ்டெப். கரெக்டாக, இங்கே வந்துருச்சு. இப்போது இந்த கால் இங்கே இருக்குது. கரெக்டாக, ஸ்டெப் 3 வில் பி புல்லிங் திஸ் லெக் பேக். இந்த காலை பின்னாடி புல் பண்ணி
I'm going to go into my fighting stance. அவ்வளோதான். ஓகே, I will show you again. இங்கே இருக்கேன். I fall onto this leg. ஷோல்டரை நல்லா இப்படி டேர்ன் பண்ணோம். ஹீல் இங்கே வெயிட் ஃபுல்லாக இந்த காலில் இருக்குது. இந்த காலை வந்து பின்னாடி இப்படி புல் பண்ணால் ஸ்டெப் 3 இஸ் டன். ஓகே, சேம் அந்த சைட் பண்ணி பார்ப்போம். ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கேன். கால் அங்கே வெயிட் வேணும் கரெக்டாக. ஐ டேர்ன் ஃபுல்லாக, வெயிட் இஸ் ஆன் திஸ் ஃபுட். ஷோல்டரும் நல்லா டேர்ன் ஆகிருக்கு. தென் இந்த காலை லைட்டாக ஐ ஜஸ்ட் புல் இட் லைக் திஸ் ஸோ தட் ஐம் இன் மை ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். இங்கேயும் வேணும்னா இப்படி போயிட்டு ஃபுல்லாக இப்படி எடுத்து கூட நம்ம ஸ்டான்ஸ் மாற்றிக்கலாம். பட் ஐ லைக் டு பி இன் மை ஆர்த்தடாக்ஸ் ஸ்டான்ஸ். ஸோ அதனால் இங்கே இதை பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் புல் இட் ஜஸ்ட் இனஃப். ஓகே, ஆக்சுவல் அப்ளிகேஷனில் இந்த கால் எதுக்கு புல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே இருக்கோம். ஒருத்தன் பயங்கரமாக ரஷ் பண்ணிட்டு வரான், ஃபாஸ்ட்டாக கை சுற்றிட்டு வரான், இல்லை ரைட்டு பவர்ஃபுல்லாக அடிக்க வரான். அவன் ரைட் இங்கே வரும்போது சேம் டைமில் யூ டேக் திஸ் லெக், யூ ஷிஃப்ட் யுவர் வெயிட், ஃபால் ஆன் தட் லெக். இந்த காலில் வெயிட் அங்கே வச்சு விழுறீங்க. லிட்ரலி விழும்போது பாம், யூ த்ரோ யுவர் ஹுக். ஓகே, இதை வந்து சைட் ஸ்டெப் ஹுக் ஆர் செக் ஹுக் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவர் ஹியர் ஃபைட்டிங் ஸ்டான்ஸில் இருக்கும். லைட்டாக யூஸ்வலாக இது பின்னாடி போகும்போதும் பண்ணுவோம். பட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷ்னரியாக பண்ணுவோம். ஓகே, ஸ்டேஷ்னரியாக இங்கே இருக்கும். அங்கேருந்து அவன் ரைட் அடிக்க வரான். இந்த காலில் விழுறேன், பூம். இந்த ஷோல்டர் அதுக்கு தான் டேர்ன் பண்ணுறோம், பஞ்ச் பண்ணுற மாதிரி. பூம், ஃபுல் வெயிட் இந்த காலில் இருக்குது, ஹுக் அங்கே போகுது கரெக்டாக. இங்கேயே நம்ம நின்னோம் அப்படின்னா அவனோட கால் வந்து அவன் வர வேகத்தில் நம்ம காலில் இடித்து we will fall down. அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் 3, இந்த கால் எப்படி புல் பண்ணுறது வெளியே. ஓகே, I'll show you again. நான் சின்னதாக ஸ்டெப் வச்சு காட்டுறேன். பூம், வெயிட் இந்த காலில் வேணும், இந்த ஷோல்டர் இப்படி டேர்ன் ஆகணும். ஓகேயா, டேர்ன் பண்ணும்போது ஐ கேன் த்ரோ மை லெஃப்ட் ஹுக். தான் செக் ஹுக் அப்படின்னு சொல்லுவோம். பூம், அடிச்சுட்டு இந்த காலை ஐ டேக் இட் பேக் இன்டு மை ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். சேம் இந்த சைடில் பண்ணுறோம். இப்போது அப்படின்னா டைமிங் பொறுத்து தான். அவன் லெஃப்டில் ஒரு பஞ்ச் அடிக்கும் போது தான் இந்த சைடு நம்மளால் பண்ண முடியும். ரைட்லேருந்து பஞ்ச் அடிக்கிறான்னா யூ த்ரோ யுவர் லெஃப்ட் ஹுக். ஓகே, முக்கியமான விஷயம் இந்த காலில் விழுறது, ஷோல்டரை நல்லா டேர்ன் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகே, ஐ மீன் மை ஃபைட்டிங் ஸ்டான்ஸ். அவன் இப்படி வரான், ஃபுல்லாக என் மேலே ப்ரெஷர் பண்ணிட்டு வரான். குயிக்கான ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி அவன் போடுற ப்ரெஷர்லேருந்து வெளியே போகணும் கரெக்டாக. ஸோ ஐ கோ பூம். இப்போது இங்கே த்ரோ பண்ணுறேன் ஹுக்கை, ஷோல்டரை நல்லா டேர்ன் பண்ணி. தென் ஐ புல் திஸ் லெக் பேக் ஸோ தட் ஹீ கேன் லிட்ரலி கோ லைக் திஸ். அவன் இப்படி போயிடுவான், அந்த அளவுக்கு அவன் ஃபாஸ்ட்டாக வரான் ப்ரெஷர் போட்டுங்கிற மாதிரி. ஓகே, இதுலேயே நீங்கள் கீழேயும் த்ரோ பண்ணலாம். யுவர் ஹியர், அவன் அங்கேருந்து வரான், அவன் ரைட் ஹேண்ட் அடிக்க வரான். நான் இப்படி ஃபால் பண்ணி பூம், ஐ கேன் த்ரோ அன் அப்பர் கட் லைக் திஸ் அண்ட் தென் கோ திஸ் சைட். சேம் இந்த சைடும் இங்கே இருக்கேன், வரான், அவனோட லெஃப்ட் ஏதோ ஒரு பஞ்ச் வருது, அது வரும்போது ஐ ஃபால், பூம், ஐ கேன் த்ரோ மை ரைட் அப்பர் கட் டுவர்ட்ஸ் ஹிஸ் ரிப். இங்கே பாம் 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 அண்ட் தென் ஐ மூவ் அவுட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, இந்த சைட் ஸ்டெப்பு பயங்கர எஃபெக்டிவ் இஃப் யூ கேன் லேர்ன் இட் ப்ராப்பர்லி. நீங்கள் ஒழுங்காக பண்ண கற்றுக்கிட்டீங்க, பர்ஃபெக்ட் டைமிங்கில் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா லிட்ரலி யார் ப்ரெஷர் போட்டாலும் ஈஸியாக உங்களால் எஸ்கேப் ஆக முடியும். இப்போ நம்ம சைட் ஸ்டெப் ஸ்டேஷ்னரியாக பார்த்தோம். அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் மூமெண்ட்டில் எப்படி பண்ணுறது. நான் சொன்னேன்ல, ஆப்பனண்ட் உங்களை ப்ரெஷர் பண்ணிட்டு சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அப்போ தான் இருக்கிறதுலே எஃபெக்டிவ் இதுன்னு. ஸோ பின்னாடி போகும்போது யூஸ்வலாக இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, பின்னாடி போகும்போது நான் ஒரு ஸ்மால் ட்ரிக் ஆர் டிப் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பேசிக் கற்றுக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பின்னாடி போகும்போது எப்பயுமே பேக் லெக் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் போகணுன்னு. கரெக்டாக வேணும்னா நம்ம அதை பிரேக் பண்ணலாம். ஓகே, அதனால தான் நான் சொன்னேன் பாக்ஸிங்கில் சரி தப்புலாம் கிடையாது, எது ஒர்க் ஆகுது எது ஒர்க் ஆகலையோ அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ யூஸ்வலாக எனக்கு என்ன பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா, இந்த சைட் ஸ்டெப் பண்ணணுன்னு நான் யோசிச்சுட்டேன், அவன் பயங்கரமாக என்ன ப்ரெஷர் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு நான் இந்த கால் எடுத்துப்பேன். ஐ வில் த்ரோ மை ஜாப் லைக் திஸ். ஓகே, என் ஸ்டான்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் ஐ வில் த்ரோ மை ரைட். இது வரும்போது ஓகே, ஸோ ஆல்ரெடி 1-2 ஆயிடுச்சு. இப்போ அவன் அதே ஃபோர்ஸில் திரும்ப உள்ளே வரான். அப்போது இந்த கால் வெயிட்டை ஷிஃப்ட் பண்ணி ஃபுல்லாக சைட் ஸ்டெப் பண்ணி ஐ வில் கோ அவுட் லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் வைல் மூவிங் பேக். நார்மலாக நீங்கள் நார்மல் ஸ்டெப்பில் கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யூ கேன் கோ 1, 2, அடுத்து திரும்ப ரைட் வச்சுட்டு லெஃப்ட் வைக்கும் போது யூ கேன் சைட் ஸ்டெப், அதுவும் பண்ணலாம். பட் எனக்கு இது பண்ணுறது பிடிக்கும். இதை நீங்கள் ஒரு அடிஷ்னல் டிப் மாதிரி வேணால் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் ஆப்வியஸ்லி வெரி அட்வான்ஸ் ஒன்லி, பிகினர்ஸ் இதை பண்ணக்கூடாது. பட் நான் ஸ்டில் சொல்லித்தரேன். என்னென்னா ஃபஸ்ட்டு லைட்டாக ஸ்டான்ஸை பிரேக் பண்ணி இந்த காலை கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறேன். தென் ரைட்டு பின்னாடி போயிடுது.
அடுத்து டேரெக்டாக இந்த கால் வரும்போது சைட் ஸ்டெப் லெஃப்ட் ஹுக், சிம்பிள். ஓகே, அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இது ஒரு காம்பினேஷனில் போடணும்னு வச்சுக்கோங்களேன். ஐ கோ ரைட் லெஃப்ட். இப்போ இந்த கால் கிட்ட வந்துருச்சா, கொஞ்சம் ஸ்கொயர்டாக இருக்கேன். இது பண்ணும்போது எனக்கு அந்த சைடில் திரும்புறது ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். ரைட்டை இப்படி ஸ்டெப் பண்ணி boom, I throw this punch over here, then I just need to pull this leg out, அவ்வளோதான். ஓகே, இம்பார்ட்டன்ட் விஷயம், பின்னாடி போகிறேன், சடனாக ஐ ஃபால் ஆன் திஸ் லெக், ஷோல்டரை டேர்ன் பண்ணி வெயிட் ஃபுல்லாக இந்த காலில், அப்புறம் இங்கே வந்துடுறேன். அதே மாதிரி இந்த சைடு இங்கே நிற்கிறோம், பின்னாடி பூம், இந்த காலில் விழுறேன், பஞ்ச் அங்கே போகுது, ஐ கம் பேக் அவுட். ஓகே, சைட் ஸ்டெப்போட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபாஸ்ட்டாக ஒருத்தங்க உங்களை சேஸ் பண்ணி வராங்கன்னா சடனாக ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் லெக் ஃபுட் ஒர்க், தென் டபுள் லெக் ஃபுட் ஒர்க், தென் சர்க்லிங், தென் ஸ்கொயர்ட் ஸ்டான்ஸ், தென் பிவட்ஸ், தென் வெயிட் ஷிஃப்ட், தென் எல் ஸ்டெப் அண்ட் தென் நவ் சைட் ஸ்டெப். மொத்தம் 8 கான்செப்ட் பாக்ஸிங் பிகினர் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எதெல்லாம் உங்களுக்கு வருது, எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதையாச்சும் ஸ்பாரிங்கில் ட்ரை பண்ணிங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இது மாதிரி இன்னும் நிறையா புது வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக எடுத்து போட்டுகிட்டே இருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.